கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து நேரடியாக இந்த செஷனுக்கு நம்ம கடந்து சொல்லுவோம். ஸோ நம்ம கிருபாசனத்தோட நம்ம நிறுத்தி இருக்கிறோம். மர்சி சீட், அங்கே தான் ஆண்டவர் மோசேவை சந்திப்பார். யாத்திராகமம் 25-22 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கிருந்து தான் மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டான். என்னாகமம் 7:89, என்னாகமோ 7:89 நான் வாசிக்கிறேன். யாத்திராகம் 25-28 மோசேவை ஆண்டவர் சந்தித்த இடம் இங்கிருந்து தான். பின்பு என்னாகமம் 7:89 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அப்ப அந்த சத்தம் எது நடுவில் இருந்து வந்திருக்கு? அந்த 2 கேருபீன்களுடைய நடுவில் இருந்து தான் அந்த சவுண்டு வஞ்சிருக்கு. அப்ப லிட்டரலா ஆண்டுடைய சத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? மோசே கேட்டிருக்கிறான். ஆடிபிள் ஆன வாய்ஸ். இப்போ உங்களுக்கு சத்தம் இந்த ஸ்பீக்கர்ல இருந்து என்ன செய்யுது? வருதுன்ற மாதிரி. ஸோ அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து இங்க அது உள்ள இருந்து என்ன செய்திருக்கிறார்? மோசே கேட்டிருக்கிறத நாம பார்க்க முடியும். ஸோ இன்ஃபேக்ட் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் அப்படின்ற இடமே இதுதான், கிருபாசனம் தான். ஆமென், ஸ்தோத்திரம். நீதியும் சத்தியமும் ரெண்டு என்ன செய்யுது? ஒன்று சந்திக்குது. ஹல்லேலூயா. ரெண்டுமே ரொம்ப கஷ்டம். பழைய ஏற்பாட்டில் மைனர் ப்ராஃபிட்ஸில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. மனுபுத்திரனே, நான் உன்னிடத்தில் என்ன கேட்கிறேன்? வேறு என்னத்தை நான் கேட்கிறேன்? நீதியோடு நடக்கணும், அதே நேரத்தில் இரக்கத்தை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நான் உங்ககிட்ட ஜஸ்டிஸும் எதிர்பார்க்குறேன், மர்சியும் எதிர்பார்க்குறேன் அப்படிம்பாரு. ஆனால் ஜஸ்டிஸும் மர்சி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. எங்கே ஜஸ்டிஸ் இருக்கோ அங்கே மர்சி இருக்காது, எங்கே நீதி இருக்கோ அங்கே இரக்கம் பாராட்ட முடியாது. கோர்ட்டில் போய் நீங்கள் நீதிபதிகிட்ட இரக்கம் கேட்க முடியுமா? அவர் நீதிபதி, நீதியை செய்கிறவராக இருந்தால் அவர் நீதியைத்தான் செய்து முடியும், இரக்கம் காமிக்க முடியாது. ஒருவேளை அந்த நீதிபதி இரக்கத்தை பாராட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினால் நீதி என்ன செஞ்சாகணும்? விட்டு கொடுத்தாகணும். ஆக நீதியும் இரக்கமும் ரெண்டும் ஒரு இடத்துல சேருதுன்னா அது கிருபாசனம் தான், அல்லது சிலுவை மட்டும்தான். சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியையும் அவர் நிறைவேற்றினார், கிருபையையும் என்ன செஞ்சார்? நமக்காக அவர் காண்பித்தார். ஆமா, ரெண்டுமே அதுதான், அவர் தான். He is the truth and he is the righteousness. Right? All right. அதே மாதிரி நமக்கு இளைப்பாறுதல் இடமும் கிருபாசனம் தான். ரைட்? ஏன்னா நமக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நம்ம நுழைய முடியாத ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் வழியை உண்டு பண்ணார். நாம போய் இளைப்பாறுகிற இடமும் கிருபாசனம் தான். ஆமென். எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம், தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தை அன்றையில் நம்ம என்ன செய்கிறோம்? சேர கடவோம் என்று சொல்லி. சரி, இப்போ இதனுடைய அளவுகளை நான் சொல்லலை, எழுதி கொள்ளுங்க. அதனுடைய லென்த்தும் பிரெத்தும் 2.5 + 1.5 கியூபிட்ஸ், 2.5க்கு 1.5. அதனுடைய நீளம் அகலம், ரைட், 4, நம்பர் 4. ஸோ 4 கனெக்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் எர்த் இல்லையா? ஏர்த்தோட சம்பந்தப்படுத்தப்பட்டது. ஸோ முழு உலகத்திற்கும் பாவ நிவாரணத்தை அவர் என்ன செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம 8ஐயும் பார்த்துருக்க உடன்படிக்கை பெட்டியில. ஸோ ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் சொல்றார், ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் கிருபாசனத்தில் நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனால் ஒன்று, த திக்னஸ் ஆஃப் த மர்சி சீட், அதனுடைய திக்னஸ் கொடுக்கப்படலை. அந்த கோல்டு பிளேட்டோட திக்னஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அட்லீஸ்ட் 1 mm இருக்கணும். ஆனால் அது மட்டும் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. கோல்டு பிளேட் முற்றிலுமாக தேவனுடைய தெய்வீகத்தை பற்றியது, இயேசுவினுடைய தெய்வீகம் பற்றியது. அதில் மனுஷங்க கலக்கலை. இதில் அந்த மர்சி சீட்டில். ஸோ ஃபுல்லி தெய்வீகம்ன்றதுனால அதுக்கு டைமென்ஷன்ஸே கிடையாது, அது இன்ஃபைனைட். அதுக்கு என்ன கிடையாது? எல்லையே இல்லை. ரைட்? அப்போ இப்படி கூட எடுத்துக்கலாம். அது மேலே தெளிக்கப்படுகிற இரத்தத்தினால் உண்டாகக்கூடிய கிருபையும் இரக்கமும் டைமென்ஷன்ஸே இல்லை, எல்லையே இல்லை. ரைட்?
அன்புடைய அகலம், அன்புடைய ஆழம், அதோட உயரம், அதோட நீளத்தை என்ன செய்ய முடியாது, அளக்கவே முடியாது அப்படின்றத ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன இன்ட்ரிகேட் டீடைல்ஸ். திக்னஸை கொடுத்துருக்கலாம், ஆனால் அது கூட என்ன செய்யல, கொடுக்காததுக்கு காரணம் அவருடைய அன்பிலும் இரக்கத்திலையும் அவர் எல்லையற்றவர் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேருபீன்களை பற்றி நம்ம பார்க்கணும். அதையும் சுருக்கமாக பார்த்துடலாம். கேருபின் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எபிரேயர் 1:14 படி தேவதூதர்கள் எல்லாமே தே ஆர் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஆர் மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ், ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரைட்? பட் சம்டைம்ஸ் தேவைப்படும் பொழுது மனிதனுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, சில விசிபிள் ஃபார்ம் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்கிறாங்க. நம்ம பைபிளில் ஏசாயா பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்க, 2 சிறகுகளை உடையவர்களாக, 6 சிறகுகளை உடையவர்களாக. ஸோ அப்படி என்ன செஞ்சிருக்கோம், சம்டைம்ஸ் மனித உருவங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க, ஏஞ்சல்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க உருவம் எடுத்திருக்கிறாங்க. எதுக்குன்னா நமக்காக, ரைட்? இந்த கேருபின் வேற, சேராபின் வேற. ஸோ கேருபின் அப்படின்றவங்க வந்து தே ஆர் கார்டியன்ஸ். அவங்க யாருன்னா, அவங்களுடைய மெயின் பணி என்னன்னா டு காட். ஏதேன் தோட்டத்தை என்ன செஞ்சாங்க, பாதுகாத்தது போல சுடரொளி பட்டயத்தை வந்து வீசிக்கொண்டிருக்கிற கேருபீன்கள். ஸோ இந்த மர்சி சீட்டுக்கு மேல இந்த 2 கேருபீன்களையும் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆனால் இதுல பியூட்டி என்னன்னா, இந்த வடிவத்தை மோல்டு பண்ணல, அடிச்சே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று கேருபீன்கள், இன்னொன்று பொன் குத்து விளக்கு. அதை நம்ம லேட்டர் பார்ப்போம். இது 2மே பொண்ணுல என்ன செய்யணும், அடிச்சு 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 என்ன செய்யணும், இது உருவாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டம். மோல்டில் ஊற்றி தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனை, எக்ஸாக்ட் இது ஒரு லெப்ரிக்கா தான். அதை வந்து இது வந்து ஒரிஜினல் கிடையாது. பட் கேருபீன்களை வந்து 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 கண்டிப்பாக பெத்சலேயிலோ அல்லது ஒஹாலியாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும், அதை காண்பித்திருக்காம அதை டிசைன் பண்ணியிருக்க முடியாது. பட் அதை செய்யும் போது என்ன செஞ்சிருக்கணும், அதை அடித்து அடித்து தான் என்ன செய்யணும், உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ கேருபீன்களுக்கு கூட அடினா என்னென்ன என்ன செஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்லை, ரத்தம் தெளிக்கப்படுகிற இடம். அதுக்கு பேரே கிருபாசனம் இல்லையா, மர்சி சீட். ஆகவே அது அங்கதான் ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யப்படுகிறது, நிவர்த்தி செய்யப்படுகிறது, பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதனால ஆயிடணும். மேபி இது நானா உணர்ற விஷயம் என்னன்னா, கேருபீன்களுக்கு கூட அல்லது தூதர்களுக்கு கூட அந்த வலி, மனிதனுடைய பாவத்தினால் உண்டாகக்கூடிய அந்த வேதனைன்றதை அவங்க என்ன செய்யணும், உணரணுன்றத ஆண்டவர் அப்போ நீ என்ன செய்த பாதுகாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன செய்யுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுதுன்னா, பாவத்தினுடைய அகோரம் எப்படிப்பட்டது என்பதை கேருபீன்கள் உணர்வதற்காக ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், அவைகளை அடிச்சு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அப்படி பிரமாணமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா, ரைட்? ஸ்தோத்திரம். ஸோ இது சில விஷயங்களை நம்ம டாக்டரின்ஸா எடுத்துட முடியாது. ஸோ இதை வந்து நான் டாக்டரினா சொல்லலை, என்னுடைய கருத்துக்கள் சில இடங்களில் நானே மென்ஷன் பண்ணுவேன். இது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளால அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு ஒருவேளை எங்கே ஏன் கேருபீன்கள் அடித்து உருவாக்கப்பட்டாங்கன்னு பைபிள் வசனம் என்ன நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், அதை வச்சு தவறான டாக்டரின்ஸ் என்ன செஞ்சிட முடியாது, கொண்டு வந்து விட முடியாது என்பதற்காக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன், ரைட்? ஸோ இது கேருபீன்களை நாம பார்த்துருக்கோம். இன்னொரு விஷயத்தையும் நாம இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆண்டுடைய மகிமை இங்கதான் வாசிச்சிருந்தது. ஷக்கீனா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, the glory of the Lord. ஆண்டுடைய மகிமை. ஷக்கீனா அப்படின்னா the manifestation presence of the Lord. வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிரசன்னம் தான் மகிமை. ஷக்கீனா என்றால் the manifested presence of God. லேவியராகமம் 16:2 படிச்சீங்கன்னா, லேவியராகமம் 16:2 கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். அப்போ ஏற்கனவே கிருபாசனத்தினுடைய அந்த மத்தியிலிருந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுது. ஸோ இந்த வசனம் சொல்லுது, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தின் மேல் நான் காணப்படுவேன் அப்படிங்கிறார். அப்போ இங்க கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல என்ன செய்யும், அந்த கிருபாசனத்துல வாசம் செய்யும் அப்படின்றத நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், ரைட்?
பட் சம்டைம்ஸ் நான் நினைக்கிறேன் ஒரு 10 முறை, இதெல்லாம் உங்களுடைய தகவலுக்காக நான் சொல்றேன், 10 முறை ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே தேவனுடைய ஷெக்கினா என்ன செஞ்சிருக்கு, காணப்பட்டிருக்கு. 10 முறை வெவ்வேறு இடங்கள்ல தேவனுடைய ஷெக்கினா வெளியில அவுட் சைட் த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், ரைட், அவுட் சைட் த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். உள்ள மட்டும் இல்ல, வெளியில கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காணப்பட்டிருக்கிறது. அதுல 5 முறை வார்னிங்காக, எச்சரிப்புக்காக காணப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 முறை ஆசீர்வாதத்திற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காணப்பட்டிருக்கு. கர்த்தருடைய மகிமை. சம்டைம்ஸ் கர்த்தருடைய மகிமை வெளியேயும் இருக்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். அதில் நம்ம எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மறுரூப மலையில் ஆண்டவர் அவருடைய மகிமை காணப்பட்டதை ஆண்டவருடைய சீஷர்கள் பார்த்ததையும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ மகிமை எங்க இருக்கு, நமக்குள்ள இருக்கு இல்லையா, எங்க இருக்கு? பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் தன்னுடைய அட்ரஸை மாத்தினார், வேற ஒன்றும் இல்லை. அவருடைய அட்ரஸ் என்னவா இருந்துச்சு? காட் ஹோலி ஆஃப் ஹோலிஸ். ஆண்டவருடைய அட்ரஸ் வந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கேருபீன்கள் மத்தியில் இருந்தவர். அவருடைய விருப்பங்கள் அவருடைய அட்ரஸை மாத்தணும்னு நினைச்சு இப்போ அவருடைய அட்ரஸ் வந்து இங்க, இதுதான் என்னுடைய அவருடைய அட்ரஸ். ஆண்டவர் எங்கேயா இருக்கார்? ஆண்டவருடைய மகிமை எங்க வாசம் பண்ணுதுன்னா இங்க என்ன செய்கிறார், வாசம் பண்ணார். ஸோ பெந்தேகோஸ்தே என்றால் காட் சேஞ்ச் தி அட்ரஸ், அவ்வளவுதான். ஐயா என்னையா நடந்துச்சு? நம்ம உடனே அந்நிய பாஷை பேசணும்னு தான் சொல்லுவோம். நல்லது அந்நிய பாஷை பேசுறது. அதை விட மிக முக்கியமான காரியம் என்னன்னா, God changed the address from holiest holies to my heart. என்னுடைய, அதனாலதான் அக்கினி நாவுகளாக பிரிந்திருக்கிற நாவுகள் எல்லாரும் மேலையும் காணப்பட்டது அப்படின்றது. அப்படின்னா கலெக்டிவா அல்ல, ஆண்டவர் தனித்தப்பட்ட முறையில தனித்தாள் ஊழியம், தனித்தாள் சுவிசேஷ பணி, தனித்தாள் ஆராதனை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கீகரிக்கிறார். ஸோ கலெக்டிவ் வர்ஷிப்பையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதே நேரத்தில் இண்டிவிஜுவல் வர்ஷிப்பையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார் என்பதை நம்மளால பார்க்க முடியும். தேங்க் காட். இன்னைக்கு க்ளோரி எங்கேயோ இல்லை, எங்க இருக்கு, என் மேல இருக்குதுன்றதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, அடுத்தது நம்ம எல்லாருமே ஹோலி பிளேஸ்க்கு வருவோம். எங்க வருவோம்? பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள வருவோம், ரைட்? இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிறது பரிசுத்த ஸ்தலம், ஊழியம் செய்யற இடம். எல்லாம் சொல்லுங்க, என்ன இடம் அது? ஊழியம் செய்யற இடம். திஸ் இஸ் வேர் தி ஹை பிரீஸ்ட் அண்ட் அதர் பிரீஸ்ட் they minister unto the Lord. தினந்தோறும் நுழைந்து தேவனுக்கென்று ஆராதனை செய்கிற ஒரு இடம் இந்த இடம். சரியா? நீங்க பாருங்க, பழைய பிக்சர் 1, 2 காமிங்க. ஒன்னாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் பிக்சர் காமிங்க. இதுல பாத்தீங்கன்னா இது முழு ஆசரிப்பு கூடாரம். வெளியில இருக்கக்கூடியது என்ன சொல்றோம்? அவுட்டர் கோர்ட், வெளிப்பிரகாரம் சொல்றோம். வெளிப்பிரகாரத்திற்குள் நுழைவதற்கு பாத்தீங்கன்னா 4 கேட்ஸ் இருக்கும். எத்தனை கேட்ஸ் இருக்கும்? 4 கேட்ஸ் இருக்கும். 4 டோர்னு வச்சுக்கிறீங்களேன். டோர்னா லிட்டரலா மரத்தினால இரும்புனால கட்டப்பட்ட டோர் இல்ல, துணிகள்னால கர்டன்ஸ்னால செய்யப்பட்ட டோர்ஸ் தான் 4 டோர். உள்ள நுழைஞ்சோன்னா முதல்ல பலிபீடம் இருக்கும், பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் வெண்கல தொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நுழைவதற்கு எத்தனை தூண்கள் நீங்க பாக்குறீங்க? நல்லா பாருங்க, 5 இருக்கா? 5 இருக்கு பாருங்க, 5. ஸோ வெளியில இருந்து அவுட்டர் கோர்ட்ல நுழைவதற்கு எது நீங்க பாத்தீங்கன்னா 4 வாசல்கள், ஆல் 5 கேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேட் எழுதிக்கோங்க. வெளியில இருப்பது என்னது? கேட். வெளியில இருப்பது கேட். அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவது டோர். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவது வெயில், திரை. கேட், டோர் அண்ட் வெயில். அதாவது வெளிப்பிரகாரத்திற்குள் நுழைவது, அவுட்டர் கோர்ட்டுக்குள்ள நுழைவது கேட். வசனம் வேணா எழுதிக்கோங்க. 3 என்ட்ரன்ஸ் இருக்கு டாபர்நாக்கிளுக்குள்ள. முதல் என்ட்ரன்ஸ் நீங்க கேட் வழியா போகணும். யாத்திராகமம் 27:16-19. யாத்திராகமம் 27:16-19. ஹோலி பிளேஸுக்குள்ள நுழைய வேண்டும் என்றால் டோர், வாசல். யாத்திராகமம் 26:36-37. யாத்திராகமம் 26:36-37. மகா பரிசுத்த நுழையணும்னா திரை, வெயில். யாத்திராகமம் 26:31-33. ரைட்? முதல்ல கேட். முதல்ல என்னது? கேட்.
கேட்டோட மொத்தம் 4 இருக்கும். டோட்டலா 20 கியூபிட்ஸ்க்கு 5 கியூபிட், 20 முழத்துக்கு இன்டூ 20 இன்ட்டு 5 முழம் போட்டுக்கோங்க. இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கான்றது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே. ஸோ கேட் என்பது ரொம்ப அகலம். இட் இஸ் வைட் ஓப்பன் ஃபார் எவ்ரிவன் டு கம் இன்சைட். எல்லாரும் உள்ள நுழைய வேண்டும் என்று 4 பெரிய கேட்டை வச்சிருக்கிறார். ரைட். ஆக்சுவலி இதெல்லாமே தொங்கு திரை தான். இது எதுவுமே கேட்டுன்னு நம்ம மைண்ட்ல நீங்க கேட் எடுத்துக்க வேண்டிய, இதெல்லாம் என்னது? தொங்கு திரை. ரைட். அதுக்கு ஹீப்ரூல ஷாஹார், SHAAR, ஷாஹார், ஷாஹார். யாத்திராகமம் 40:33, யாத்திராகமம் 40:33. ஷாஹார். ஷாஹார் அப்படின்னா டு செட் ஃப்ரீ, டு செட் ஃப்ரீ, டு செட் ஃப்ரீ. எப்படி ஆண்டவர் பேர் வைக்கிறாருன்னு தெரியாது, அப்படிதான் வச்சிருக்காரு. ஸோ இந்த கேட்டுக்குள்ள நுழைய செட் ஃப்ரீ ஆனவன் தான் உள்ள நுழைய முடியும். நீ உள்ள நுழைஞ்சாலே அவர் செட் ஃப்ரீ. இந்த 4 கேட் எதை குறிக்கிறதுனா 4 சுவிசேஷங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. முதல்ல அதான் நம்ம புதுசா வரவனுக்கு கொடுக்குறோம். சுவிசேஷத்தை சொல்லி அவனை விடுதலை ஆக்குகிறோம். விடுதலை ஆன உடனே அவன் எதுக்குள்ள வந்துட்டான்? உள்ள வந்துட்டான், சர்ச்சுக்குள்ள வந்துட்டான், அவுட்டர் கோர்ட்டுக்குள்ள வந்துட்டான். இது தொங்கு திறன்னு சொன்ன பாருங்க. இது என்னன்னு சொன்னேன்? தொங்கு திறனால அகெயின் இவன் உள்ள நுழையணும்னா குனிஞ்சுதான் நுழையணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் நுழையணும். ஆனா இந்த தொங்கு திரைக்குள்ள நுழையணும்னா எப்படி நுழையணும்? He should bow down and enter. அப்படின்னா உன்னை தானே தாழ்த்தி உன்னை அர்ப்பணிச்சு என்ன செய்ய முடியும்? உள்ள நுழைய முடியும். 4 இந்த இதுல 4 போஸ்ட் இருக்கும். அது 4 காஸ்பல். ரைட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேட், இது ஈஸ்டர்ன் கேட். எல்லாம் சொல்லுங்க, என்ன கேட்டு? இந்த ஈஸ்டர்ன் கேட்ல பக்கத்தில் நிற்கிறது யூதா தான் இருப்பான். இந்த ஈஸ்டர்ன் கேட்ல முதல்ல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? யூதா. பிரைஸ், துதி. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில். அதனால முதல்ல யாரை உட்கார வச்சிருக்கிற ஆண்டவர். ஆமா. ரைட். ஸ்தோத்திரம். நல்லா இருக்குல்ல? செட் ஃப்ரீ, விடுதலை ஆயிட்டு துதிச்சுட்டு என்ன செய்யற? உள்ள நுழைறீங்க. ரைட். ஸ்தோத்திரம். ஆனா உள்ள நுழைஞ்சு நிறைய பேர் அங்கேயே இருந்துக்க ஆசைப்படுறாங்க. இங்க அவுட்டர் கோர்ட்லயே இருக்க ஆசைப்படுறாங்க. இங்கே பலி செலுத்திட்டு இங்கே கையை காலை கழுவிட்டு எங்கே இருந்துருவோம்? இந்த அவுட்டர் கோர்ட்ல இருக்கு. ஏன்னா பலி செலுத்த சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பலி செலுத்தக்கூடிய காளையா இருக்கட்டும், ஆடுகளா இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவர் சாப்பிட்டுருக்குவார். உங்களுக்கு தெரியுமா? நீங்க படிச்சிருக்கீங்களா? லேவியராமத்தில் படிச்சீங்களா? கொழுப்பெல்லாம் யாருக்கு? ஆண்டவருக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் கொழுப்பு உங்களுக்கு நல்லது இல்லை. நம்ம கொழுப்பா சுத்து கொழுப்பா கொடுங்கய்யா. கொழுப்பு வந்து நமக்கு நல்லது இல்லைன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கொழுப்பு தகனிச்சிடணும். அதே மாதிரி சில குடல், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? சாப்பிட வேண்டாம். அதெல்லாம் ஏன்னா அதுலதான் அதிக பிரச்சனை இருக்கு. ஆனா அதுதான் ருசி உள்ளதா இருக்கு. தலைப்ப கட்டி போனா ஒரு குடலை போடுயா. ரைட். ஒரு ஈரலை போடுனா தான் நமக்கு என்னவா இருக்கு? டேஸ்டா இருக்கு. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் நம்மள சாப்பிட சொல்லு. இல்ல யாரு சாப்பிடுறது? சாப்பிட்டுட்டு முன்னந்தோட யாருக்கு? ஆசாரியனுக்கும் ஜனங்களுக்கு அந்த மார்பு, அந்த நல்ல பீஸை தான் கொடுக்கிறார். உங்க உடம்புக்கு எது கேடு இல்லாததோ அதைத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்கு. அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை படிக்கணும். படிச்சாதான் எது சாப்பிடணும். ஆமா, எதுக்கு நமக்கு பிபி வந்திருக்கு, எதுக்கு சுகர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம பல விஷயங்களை நியாயப்படுத்தலாம். ஆனா உண்மை என்னன்னா, ஈவன் நியாயப்பிரமாணத்துல வந்து சில விஷயங்களை உண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற பிரமாணங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா நமக்கு நல்லது. அவ்வளவுதான். நான் முதலே சொன்னேன், அல்லாட்ட அது வரை கான்சிக்வன்சஸ் என்ன செய்யணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்றேன். நான் காலையிலிருந்து பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவருடைய உள்ளத்தில் எழுதியிருக்கிறார். பட் நம்ம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட்ட நாமக்கும் இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு எப்படி நம்ம தொடர்பு படுத்துன்றது ஒரு கேள்வி வரும். ஸோ ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமானாக்குவது இல்லை. நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கமும் அது இல்லை. பவுல் ரொம்ப தெளிவா ரோமர்ல சொல்றாரு. So the purpose of Torah is not to make you righteous. நீதிமான் ஆவதற்கான வழியை காண்பிப்பது தான் நியாயப்பிரமாணம். இந்த பார், அவர் இருக்கார்ல, அவர்கிட்ட போ. நீ என்ன படிச்சேன்னா இதுல இருக்கிற பலிகள் எல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்து. பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து என்று ஒரு சைன் போஸ்ட் இல்லையா? ஒரு சைன் போஸ்ட் தான் நியாயப்பிரமாணம். நீ இதை பயன்படுத்தி போனா யாரை மீட் பண்ணுவ? இயேசுவை மீட் பண்ணுவ. அவர் உன்னை என்ன செய்வார்?
நீதிமானா மாற்றுவார் என்று நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறவர் இயேசுதானே ஒழிய யாரல்ல. ஆனா எல்லாம் சொல்லுங்க என்னது? ஆனா நீதிமானானதுக்கு அப்புறம் நீதியின் பாதையில நடத்துவதற்கு எனக்கு என்ன தேவை? நியாயம். சரி, நீதியின் பாதை எப்படின்னு உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? நம்ம என்ன சொல்லுவோம்? பெந்தேகோஸ்தே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவரே என்ன செய்வார்? சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். சகல எதுக்குள் நடத்துவார்? எந்த சத்தியத்துக்குள் நடத்துவார்? Again come back to the நியாயப்பிரமாணம். ஸோ எழுதப்பட்டிருக்கிற அல்லது உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி யார் நடத்துவா? பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். ஸோ நீதிமான் ஆக்கப்படுவது இலவசமான ஒண்ணு, நீதிமானா நடப்பது வேற, நீதிமான் ஆக்கப்பட்டது வேற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரைட். அப்போ அந்த சீட், நீதிமான் என்கிற அந்த சீட், பிரைம் மினிஸ்டர் என்கிற சீட் என்னுடைய நடைய மாத்துது, என்னுடைய உடைய மாத்துது, என் பேச்சை மாத்துது, என்னுடைய நடவடிக்கைகளை மாத்துறது. அதே மாதிரிதான் என்னை இலவசமாக தேவன் தம்முடைய ரத்தத்தினால் நீதிமான் ஆக்கி விட்டார். நீதிமான் ஆக்கினவர் இன்னைக்கு என்ன எங்க உட்கார வச்சார்? உன்னதங்களே அவரோட உட்கார வச்சிட்டார். ஆனா எனக்கு நடக்க தெரியாது. ரைட். ஒன்னும் மேஜிக்கெல்லாம் நடக்கல. நேற்று ரட்சிக்கப்பட்டதுனால இன்னைக்கு மாறிட்டேன்னா என்ன? இல்ல, எனக்குள்ள அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். நான் இன்னும் என்னவா எனக்கு எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆகவே என்னை நடத்துவதற்காக யார் எனக்குள்ள வரா? பரிசுத்த ஆவியானவர் வர. அவர் வந்து என்ன செய்கிறார்னா வசனத்தின்படி என்ன செய்யறாரு? நடத்துறார். இப்ப எப்படி மற்றவனை நேசிக்குது, எப்படி என் சகோதரன் நேசிக்குது, எப்படி நான் மற்றவனை நடத்துவது, எப்படி ஆண்டவரோட வாழ்வது, நியாயப்பிரமாணத்தை எனக்கு யார் போதிக்கிறா? இதுக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம். இதுக்கப்புறம் ரட்சிப்புக்கு அப்புறம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ரைட். அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சரி, எனிவே, அப்போ நாம எங்க வந்துட்டோம்? சுவிசேஷத்தை கேட்டு எங்க வந்தாச்சு? பணிஞ்சு குனிஞ்சு எங்க வந்துட்டோம்? அவுட்டர் கோர்ட்டுக்குள்ள வந்தாச்சு, சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. சர்ச்சுக்குள்ள வந்து விசுவாசியா இருப்பதற்காக இல்ல, கொஞ்ச நாளைக்கு தான் விசுவாசியா இருக்கணும், அதுக்கப்புறம் சீஷனா மாறணும். இன்னைக்கு சர்ச்சினுடைய பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? 10,000 பேரை ஒரு கட்டடத்துக்குள்ள அடைச்சு உட்கார வச்சு ஆமே நல்லேலியா போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், ஐ எம் டெட்லி அகெயின்ஸ்ட் மெகா சர்ச். இது என்னுடைய கருத்துக்கள், நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஜன திரட்சி அவசியம் இல்லைன்னு சொல்லு, ஏன்னா அது ஒரு ராஜாவுடைய மேன்மை. எதுக்குன்னு வேணும்? 10,000 பேரை சர்ச்சுக்குள்ள உட்கார வச்சுட்டு ஆமே நல்லேலியா போட்டு அவன் விசுவாசியாகவே பல வருஷங்களா இருக்கிறார்னா அதுக்கு பேர் சர்ச்சு கிடையாது. சர்ச்சு கிடையாது. ஆமேன். சபைக்குள்ள வரக்கூடிய விசுவாசி என்னவா மாற்றப்படணும்? சீஷனாக மாற்றப்பட வேண்டும். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஊழியக்காரனாக மாறி அடுத்தது அவனை சர்ச்சை விட்டு வெளியில அனுப்பி அவன் ஒரு சபையை ஆரம்பிக்கணும். இதுதான் சபை. ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா நான் சொல்றது? பாஸ்டர் சொல்லுங்க, மேக்ஸிமம் எத்தனை பேரை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண? உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேரை ஒரு சபையில உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? மேக்ஸிமம் என்ன பாஸ்டர்? 100 பேர். சோ பாஸ்டர் 100 பேர். அதிகபட்சம் சொல்லுங்களேன், ஒரு 300 பேரை போடுங்களேன். 300 பேர்னால பேர் எனக்கு தெரியும், எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு. அவளுக்கு எல்லாருடைய பர்த்டேவும் தெரியும். எனக்கு சம்டைம்ஸ் என் பிள்ளைகளுடைய பர்த்டே எனக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கும். எனக்கு வசனம் மறக்காது, ஆனா ஆட்கள் நான் மறந்துடுவேன். உங்களே நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அடுத்த முறை உங்களை பார்த்தேன்னா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா வசனம் தெரிய செய்ய மாட்டேன், மறக்க. நான் அப்படி, என் மனைவி அப்படி இல்லை. அவன் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டானா, உங்ககிட்ட இருந்து எதையாவது உங்க ஹிஸ்டரியை கேட்டானா நீங்க எப்ப அவளை பார்த்தாலும் நீங்க யாருன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. அது அவளுடைய கிருபை. ரைட். விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. என்னவா மாறணும்? நீ அவுட்டர் கோர்ட்ல இருந்து அடுத்தது அந்த 5 தூண் வழியே உள்ள போயே ஆகணும். நான் பாஸ்டர்ஸ்க்கு சொல்றேன், நம்ம எல்லா விசுவாசிகளும் என்னவா மாற்றுங்க? சீஷர்களா மாற்றுங்க. மாற்றுங்க. விசுவாசிகளை உட்கார வைக்கிற உங்களுக்கு தான் தலைவலி. புரியுதா? அவனை சீஷனா உருவாக்கி ஊழியக்கான ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை உங்களோடு இணைந்து அவன் பணியாற்றுகிறவனா இருக்கிறான் என்றால் அந்த அழைப்பு வாழ்க்கையில இருந்து வச்சுக்கிறங்க. ஆனா இவனுக்குன்னு தனி ஊழியம் இருக்குன்றது நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கூப்பிட்டு ஜெபம் பண்ணி 4 பேரை கூட்டு போறதுக்கு முன்னாடி அனுப்பிடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சீரியஸ். எங்க சபையில 70 லீடர்ஸ் நான் வச்சிருக்கேன், 70 தலைவர்கள். என்னோட உடன் பாஸ்டர்ஸ் மட்டும் 5 பேர் எங்களோட ஊழியம் செய்யறாங்க. எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, எல்லாருக்கும் ஊழியம் உண்டு. அவரவர்களுக்கு என்ன கிருபை இருக்கோ அந்த கிருபைகளை தாராளமா போயிடும். எனக்கு எந்த ஃபீருமே இல்லை. ஏன்னா நான் வந்து மோசேயினுடைய அந்த காரியத்தை புரிஞ்சிட்டதுனால ஒரு நாள் யாரும் என்ன as a person அழைப்பு, தேவனுடைய அழைப்பை பெற்ற ஜான் ரூபனை என்ன யாரும் எதுவுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. எங்க போனாலும் ஊழியத்தை செஞ்சிருவேன். அதனால பாஸ்டருக்குள்ள நம்ம இடத்தை பிடிச்சிருவானோ,
நம்மளை விட பெரிய ஆள் ஆயிரணும், அந்த ஃபியரே வேண்டாம், அவளை சீஷரா மாற்றுங்க. அதனாலதான் 5 தூணை வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் சொல்லுங்க, தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்ற 5 தூண்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உள்ள நோல இது ஏதாவது ஒண்ணுல நீ என்ன செய்யணும், இருக்கணும். 5 விதமான ஊழியங்கள். நீங்க பைபிள் காலேஜ் படிக்கிறதுனால நான் சொல்றேன், ஏதோ வசனத்தினுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டும் படிக்காதே. எங்க பைபிள் காலேஜ் முடிச்சா நீ பாஸ்டர் ஆயிடும். அடிக்கடி சொல்லுவாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, நீ பாஸ் ஆகலைனாலும் பாஸ்டர் ஆயிடுற அப்படின்னு. எங்க பைபிள் காலேஜில் பாஸ் மார்க் 75, 100க்கு 75. 75 வாங்கினா தான் பாஸ், 74 வாங்கினா ஃபெயில், ரீர் எக்ஸாம் எழுதணும். ஸோ ஆக்சுவலாக 100க்கு 100 தான் வைக்கணும். செக்குலரே அப்படி இருக்கும்போது பிபிளிக்கல் ஸ்டடின்னு வர 100க்கு 100 தான் என்ன செஞ்சாகணும். அதனால 35 மார்க் 40 மார்க் பாஸ். உங்க பைபிள் காலேஜ் எக்ஸாம்ல இருக்கா பாஸ் இல்லையா? ரைட், நீங்களாம் கொடுத்து வச்சவங்களா? எனிவே இருக்கா இருக்கா சரி. ஸோ சரி, எனிவே கவனிங்க, அவர்களை பாஸ்டர் ஆக்கிடணும் எப்படியாவது. அந்த பாஸ்டர் ஆக்கினா அவங்களுடைய அழைப்பு என்னவோ அந்த அழைப்பில் அவங்கள உருவாக்கி அவங்களை என்ன செய்யணும், உள்ள கொண்டு வரணும். எதுக்குள்ள? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா அவனால என்னைக்காவது என்ன உண்டாகும், நமக்கு தலைவலி உண்டாகும். விசுவாசிகளை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ரைட், ஸ்தோத்திரம். அதாவது இப்படி எடுத்துக்கலாங்களேன், இந்த அவுட்டர் கேட் இருக்குல்ல, எழுதி கொள்ளுங்க, அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல். ரெண்டாவது கேட் டோர் இருக்கு இல்லையா, 5 டோர், 5 தூணு, பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன். அடுத்தது வெயில், குளோரிஃபிகேஷன், மகிமைப்படுத்தப்படுதல். மகிமைப்படுத்தப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல். அப்போ விசுவாசிகளை வந்து நீதிமான் அல்லது நீதிமானாக்கப்படுதல் அதுல நிக்க கூடாது. அவன் எங்க கொண்டு வந்துடணும், ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவன் பரிசுத்தமாயிருவான். புரியுதா? இல்லாட்ட விசுவாசியா இருந்து நம்ம தலைவலி உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். நீதிமான்மா கொடுத்த கிருபையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு பாவம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவனை பிடிச்ச எங்க கொண்டு வந்துடணும், அம்மா இந்த தூண் வழியில உள்ள கொண்டு வந்து வாடா ஊழியம் செய்யடா. ஆசாரியர்கள் செய்யற ஊழியத்தை நீ என்ன செய்யினா அவனுக்கு கொஞ்சம் பயம் வரும். என்ன செய்வான், தன்னை போல ஜெபிப்பான், பைபிளை படிப்பான், பரிசுத்தம் அவனுக்குள்ள வளரும். வளர வளரதான் ஆண்டவர் வரும் பொழுது நம்ம மறுரூபமாக்கி உள்ள கொண்டு போயிடுவாரு. குளோரிஃபிகேஷன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்றீங்க, இங்கே இருக்கலாமா உள்ள போயிடலாமா? உள்ள போயிடலாமா? அப்போ படிச்சு முடிச்சமா எங்க வந்தாரணும், ஊழியத்துக்கு வந்துடணும். இந்த அவுட்டர் கோர்ட்ல கறி சாப்பிட்டு இருக்கலாம்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அடுத்தது you have to enter into the sanctification and then you have to enter the glory. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமையடைதல். அந்த நிலைக்கு வளரணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா விசுவாசியை வச்சுட்டு 5000 பேர் 10,000 பேரை வச்சுட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கீங்களா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு மிகப்பெரிய எதிரி இந்த டைம் தான். வாட்ச், இவர் நிறுத்தி வச்சிருக்காரு. பாஸ்டர் 9 மணில நிறுத்தி வச்சிருக்காரு. ஒருவேளை காலையில் 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்தவன் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அப்படின்னு நினைக்கிறதுக்காகவே வச்சிருக்காரு என்னமோ தெரியல. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? ஊழியத்துக்கு வந்துட்டோம். இது மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இங்க உள்ள என்டர் ஆன உடனே பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. அந்த வேலுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ஆசாரியர் நிக்கிறார் பாருங்க. ஆசாரியர் நிற்கக்கூடிய அந்த திரைக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னதுன்னா, இல்ல இன்சென்ஸ் ஆல்டர், தூப பீடம். சொல்லுங்க, என்னது? தூப பீடம். உள்ள என்டர் ஆன உடனே வலது பக்கத்தில் இருக்கிறது அப்ப மேஜை. எல்லாம் சொல்லுங்க, என்னது? அப்ப மேஜை. உள்ள என்டர் ஆன உடனே இடதுபுறத்தில் இருக்கிறது பொன் குத்து விளக்கு. எல்லாம் சொல்லுங்க, என்னது? பொன் குத்து விளக்கு. ஸோ இதை எங்கெங்க ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா என்டர் ஆன உடனே வலது பக்கம், எல்லாம் சொல்லுங்க, எந்த பக்கம்? வலது பக்கத்தில் இருக்கிறது என்னது? த டேபிள் ஆஃப் ஷூ பிரெட், அதாவது தேவ சமூகத்து அப்ப மேஜை. உள்ள என்டர் ஆனவன என்ன இருக்கும்? ஸோ ஊழியத்துக்குள்ள என்டர் ஆனவன முதல்ல நீங்க பாக்குறது ஒரு டேபிள். அதுல என்ன இருக்குது?
அப்போ இருக்கு. நான் வேகமாக போகிறேன், ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. எப்பவுமே டேபிள் அப்படின்னாலே ஃபெலோஷிப். டேபிள்னா என்னது? ஃபெலோஷிப். ஸோ எல்லாருடைய வீட்டில் டைனிங் டேபிள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாராவது புதிதாக விருந்தினர்கள் வந்தால் நம்ம எங்கே உட்கார வைப்போம்? அந்த டைனிங் டேபிளில் வச்சு தான் என்ன செய்யும்? உணவு கொடுப்போம். ஸோ டேபிள் என்று சொன்னாலே ஃபெலோஷிப், டைனிங் டேபிள் இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட நாம உட்காந்து சாப்பிட்ற இடம் எது தெரியுமா? பலிபீடம். நியாயப்பிரமாணத்தில் அல்லது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆண்டவரோட சாப்பிட ஆசைப்படுறீங்க? என்ன ஆண்டவரோட உட்காந்து சாப்பிட ஆசை இல்லையா உங்களுக்கு? என்னதான் இப்படி கையை தூக்கி யோசிக்கிறீங்களா? அவரோட உட்காந்து சாப்பிட்றதா? அடிச்சு போடுவாரே. இல்லை இல்லை, அடிக்கலாம் மாட்டேன். எப்போ தெரியுமா? தசம பாகம். தசம பாகம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரைட். அப்போ வருஷத்துக்கு 3 முறை யூதர்கள் வருஷத்துக்கு 3 முறை தான் தேவாலயத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு தேவாலயம் எருசலேமில் மட்டும்தான் இருக்கு. ஒன்று பஸ்கா பண்டிகைக்கு வருவாங்க, 2வது பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வருவாங்க, 3வது கூடார பண்டிகைக்கு வருவாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பண்டிகைக்கு போவார். பண்டிகையில அவரை பற்றி தான், ஆனால் அவர் போவார். 3 முறை போகும்போது என்ன செய்வாங்க? தசம பாகங்களை கொண்டு போவாங்க. ஸோ பஸ்கா பண்டிகையில் என்ன தேசத்தில் விளைஞ்சிருக்கும்னா வார்கோதுமை விளைஞ்சிருக்கும், பார்லி விளைஞ்சிருக்கும். ஆகவே போகும்போது எல்லாரும் என்ன கொண்டு போவாங்க? பார்லியை கொண்டு போவாங்க தசம பாகம். இஸ்ரேலில் போய் நான் பார்த்துருக்கேன், அந்த பண்டக சாலைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? அதில் விழுந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க. அவ்வளவு பெரிய ஆழமான ஒரு தொட்டி, மேசிவ். அதனுடைய டைமென்ஷன் இங்கிருந்து அங்கே ஒரு 1/4 கிலோமீட்டர் வரும்னு வைங்களேன். உள்ள எட்டி பார்த்தோம். அதாவது அந்த நாட்களில் கட்டப்பட்ட பண்டக சாலையினுடைய டெப்த்து அவ்வளோ பெருசு. ஏன்னா எல்லாரும் கொண்டு எதை போடுவாங்க? வார்கோதுமையை போடுவாங்க. அது அப்படி நிறையும், அல்லது பழங்களால் அல்லது என்னெல்லாம் கொண்டு வராங்களோ போடுவாங்க. 2வது பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு மே மாதம் வருவாங்க. ஸோ முதல்ல மார்ச் மாதத்தில் வருவாங்க பஸ்கா பண்டிகைக்கு. 2வது மே மாதம் அல்லது ஜூன் மாதத்தில் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வருவாங்க. வரும்போது கோதுமையை கொண்டு வருவாங்க. சொல்ல என்ன கொண்டு வருவாங்க? கோதுமை. அப்போ கோதுமை விளைஞ்சிருக்கும். இருக்கீங்களா? அடுத்தது கூடார பண்டிகைக்கு வரும்போது பழங்களை கொண்டு வருவாங்க. செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம். அடுத்தது நமக்கு வரப்போகிற பண்டிகை கூடார பண்டிகை தான், செப்டம்பரில் வரும். அப்போ என்ன விளைஞ்சிருக்கும்னா இஸ்ரேல் முழுவதும் பழங்கள். எது? மாதுளம்பழம், அத்திப்பழம், திராட்சை பழங்கள், இது மாதிரி ஃபிக்ஸு, அத்திப்பழம், இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. என்னன்னா தசமபாகத்துடைய பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பாஸ்டர்ஸ் கோச்சுக்கிறாதீங்க, பட் இதுதான் பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம தசமபாகத்தை நம்ம வாங்குறோம்னா நம்ம எப்படி செலவு பண்ணணும்னு இருக்கு. எப்படி வாங்குறோன்றதை மட்டும் நம்ம பேசுவோம், ஆனால் எப்படி செலவு பண்ணுறோன்றதை நம்ம பேச மாட்டோம். பண்டக சாலை முதல்ல யாருக்குன்னா, ஸோ தசமபாகம் என்பது அது ஒரு கணக்கே இருக்கு. உங்களுக்கு தெரியும் எத்தனை பங்கு தசமபாகம் கொடுக்கணும்னு? ஏழைகள் தான் 10% பணக்காரர்கள் டோட்டலா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 33.3% கொடுக்கணும். இதெல்லாம் வேற எங்கேயும் இல்லை, உங்க பைபிள்ல தான் இருக்கு, நீங்க தேடுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு ஒன்று இருக்கு. இப்போ நாம விசுவாசிகள் அல்லது நாம ஊழியர்கள் நம்மளும் தசமா கொடுக்கணும். ரைட்? ஏழைகள் யாரு? ஒரு சாதாரணமான மனுஷன், அவன் ஏழையா இருக்கான், தசமாவா கொடுத்தா எவ்வளவு கொடுக்கணும்? அவன் 10ல் 1 கொடுக்கணும். ஆனா அவன் செல்வந்தனா இருந்தா கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? 33.3% கொடுக்கணும். ஒரு கணக்கு இருக்கு, பைபிள்ல இருக்கு. நீங்க ஏழையா பணக்காரரா? தசமபாகம் என்பது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதுனா நீங்க உங்களை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதுதான், உங்க மனசுதான். எல்லாம் சொல்லுங்க என்னது? இப்ப இந்த கணக்கெல்லாம் சொன்னா எல்லாருமே ஏழையாயிருவோம். ஆமா, அம்பானியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏழை. ஆண்டவர் கூட அதை கூட யார் ஏழை யார் பணக்காரன் நிர்ணயம் பண்றதா யார்கிட்ட கொடுத்துறாரு? மனசுதான். அப்போ காணிக்கை எவ்வளவு கொடுக்கணும்ன்றது முக்கியம் இல்ல, மனசு எவ்வளவு பெருசா இருக்குன்றது தான் முக்கியம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சாராள் வீட்டுக்கு 3 பேர் வர்றாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை படி மல்லிகை மாவு போட்டு பிணைஞ்சாங்க? 3 படி மல்லிகை மாவு போட்டு ஒரு புரோட்டா சுட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு இல்லை சப்பாத்தி போட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். 3 படிங்கிறது எத்தனை கிலோ? உங்க வீட்டில் 3 பேருக்கு எத்தனை கிலோ சொல்லுங்க சிஸ்டர்? 1/2 கிலோ. பாஸ்டர் உங்க வீட்டில் போய் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க சிஸ்டருக்கு. சரி, எனிவே
1 கிலோ இருந்தா போதும். ரைட், 1 கிலோ இருந்தா போதும். என்ன செய்யலாம், ஒரு 3 பேருக்கு சாப்பிடலாம். டிபெண்ட்ஸ் அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்க. ஏன்னா நார்த் இந்தியாலாம் நான் போனா, நார்த் இந்தியா யூபி எல்லாம் போனா பாத்தீங்கன்னா 15 சப்பாத்தி சாப்பிட்றான் ஒருத்தன். ரவுண்டா வச்சு குத்த வச்சு உட்காந்து அப்படி வேகமா சுட்டு 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 போடுறாங்க. சும்மா 15 20ன்னு சர்வசாதாரணமா ஒருத்தன் சாப்பிட்றான். இங்க 2 கூட நமக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஸோ டிபெண்ட்ஸ் இல்லையா. ஸோ 1 கிலோ வச்சுக்கலாம். ஆனா 3 படின்றது அப்ப எத்தனை கிலோ வரும் சார்? 10 கிலோ வருமா? ஒரு படி எத்தனை கிலோ? 3 கிலோவா? ஒரு மரக்காது, மரக்கா வேற படி வேற. படின்றது 1 கிலோக்கு கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் அதிகம். 1.5 கிலோ வச்சுக்கிறோமே, 5 கிலோ. ஆக்சுவலா படின்றது தமிழ் மொழியாக்கம். எபிரேய மொழியாக்கத்தில் 3 படி அப்படின்றது எக்ஸாக்டா ஹீப்ரு வேர்ட்ல பார்க்கும்போது 39 கிலோ. 9. யோசிச்சு பாருங்க, 3 பேருக்கு சாராளம்மா 39 கிலோ, கிட்டத்தட்ட 40 கிலோ அளவிலான மாவை பிணைஞ்சு சுடுறாங்கன்னா அந்த அம்மாவுடைய இருதயம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். சீக்கிரமா வேற கொண்டு வர சொல்லிட்டாரு. பாயிண்ட் வந்து என்ன கொடுக்கறோன்றது இல்ல, மனசு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஆமா சொல்லுங்க, வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வர வேண்டியது, இல்ல ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்து உட்காந்துக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து உட்காந்தாங்கன்னா போவே மாட்டாங்க. ஐயா அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் ஓடி சென்று விலைக்காண்ட ஒரு இளங்கன்று அடிக்கிறான். அப்படின்னா பாயிண்ட் என்னன்னா, அவங்க இருந்தது எவ்வளவு பெருசா இருந்துச்சு. அதனாலதான் ஜனங்களை அவன் சவதரித்தான். நம்ம கிச்சன் ரூம் பெருசா இருக்கணும். சிஸ்டர்ஸ் நான் கவனிக்கிறேன், ஊழியத்துல மிகப்பெரிய முக்கியமான ஒரு இடம் உங்க கிச்சன். சாராள் வந்து தன்னுடைய குண லட்சணங்களினாலும் அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ஜனங்களை சவதரித்தான். ஐயோ இது பெரிய சப்ஜெக்ட் இருக்குல்ல, நான் போக விரும்பல, ஒரு நாள் அதையும் பார்ப்போம். ரைட், எப்படி, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ச்? சபை, ஆமென். தேவன் தன்னுடைய ரிடெம்ஷன் பிளான், மீட்பின் திட்டத்தை கத்த இந்த பூமியில் ஆரம்பிக்கும் போது எங்கிருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? ஆபிரகாம் சாராளுடைய கூடாரத்திலிருந்து ஆரம்பிச்சார். சர்ச் ஸ்டார்டட் இன் சேராஸ் டென்ட், இன்ஃபேக்ட் சேராஸ் கிச்சன். உங்களுக்கு தெரியுமா, இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய டெம்ப்ளேட் வேற ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் எங்க இருந்து காப்பி அடிச்சார் தெரியுமா? சாராளுடைய கூடாரத்திலிருந்து காப்பி அடிச்சார். அப்ப அந்த அம்மா எவ்வளவு சுத்தமா வீட வச்சிருக்கும் பாருங்க. சிஸ்டர்ஸ்ல பேச வேண்டிய மீட்டிங்ல பேச வேண்டியது. அதாவது வெளிப்பிரகாரம் அப்படின்றது, வெளிப்பிரகாரம் ஒன்று இருக்கும். இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் போனா பார்க்கலாம். என்னன்னா, இஸ்ரேல்ல பிடுவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இப்பவும் வாழ்றாங்க. பிடுவின்ஸ் சொல்லுவோம். அவங்க கூடாரத்துக்கு வேலை ஆடிக்காரு, BMW கார் நிற்கும். பெரிய அவங்களுடைய ஒரே வேலை ஆடு மேய்க்கிறது தான். அதாவது நாங்களாம் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவர்கள் என்று சொல்லி யூதர்கள்ல ஒரு கூட்டம், பிடுவின்ஸ் கூட்டம் என்ன செய்யறாங்க, இப்பவும் வீடுகள் கட்டுறது கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்தது போல இவங்க எப்படி வாழ்றாங்க, கூடாரத்துல இப்பவும் வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, அந்த கூடாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா சகல வசதிகள் இருக்கும். இப்போ நீங்க இஸ்ரேல் போய் பிடுவின்ஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா சரியான சாப்பாடு சாப்பிட்டு வரலாம், ஃப்ரீயா கொடுக்க கிடைப்பாங்க. அவங்களுடைய குணம் அது. இப்போ ஆடு தான் மேய்க்கிறாங்க, ஆடு ஒண்ணுதான் அவங்களுடைய தொழில். அவங்கள பாத்தீங்கன்னா பஸ்லயோ அல்லது கார்லயோ நம்ம போகும்போது இந்த மலைகள் அவங்க கூடாரத்தை போட்டு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய கோடீஸ்வரங்க அவங்களும். ஸோ ஆபிரகாம் இஸ் a பிட்வீன். ஆபிரகாம் ஒரு பிட்வீன் தான். ஈசாக்கள், அதாவது இப்படியே நாடோடிகள்னு சொல்றாங்களே. என்னன்னா வெளிப்பிரகாரம் இருக்கு, நீங்க போன உடனே தர்பார் மாதிரி இருக்கு, உங்களை உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பான். அடுத்தது உள்பிரகாரம் இருக்கு இல்லையா, பரிசுத்த ஸ்தலம் சொல்லுது இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா கிச்சன். அங்கதான் வேலை, அங்கதான் பாத்திர சவுண்டு எல்லாம் கிடைக்கும். அதனாலதான் உள்ள அங்க 3 விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள இருக்குல்ல, அதான் பெட்ரூம். சாராள் ஆபிரகாமுடைய பெட்ரூம், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இட்ஸ் a very silent place, உறவாடுகிற இடம், இன்டிமேட் பிளேஸ் அது. சோ அது வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே வந்து சாராளுடைய கூடாரத்தை தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசரிப்பு கூடாரமாக டெம்ப்ளேட் எடுத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், ஆலயம்னு ஒரு பிரம்மாண்டமா இருக்கணும், அப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க பெருசாலாம் ஆசைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பு இல்லை, மழை வெயிலுக்கும் மழைக்கும் ஒரு ஷெட் நமக்கு தேவை. அதனால நம்ம மைண்ட் வந்து ஏசி அது இதுன்னு லைட்ஸ் இப்படிலாம் சில இடங்களுக்கு போகும்போது நமக்கு ஒரு இன்டிமிடேஷனா இருக்கணும். என்னன்னா, இவ்வளோ செலவுகளை அவங்க ஆடியோவும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா நானும் இந்த ஆடியோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப விரும்புவேன். பிகாஸ் எனக்கு பேசிக்கலி நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் என்ன செஞ்சிருக்கேன், டிப்ளமா பண்ணியிருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். எங்கே போனாலும் அந்த ஆடியோ பார்க்குறது, வீடியோ பார்க்குறது எல்லாம் பார்ப்பேன். எங்கள் சர்ச்சும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால ப்ரொஃபஷனல்ஸ், எல்லாமே ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்கும் எங்களுக்கு எல்லாமே. தேங்க் காட், ஆண்டவர் தேவைகளை சந்திச்சிட இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒருவேளை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வச்சு சாராள் ஆபிரகாம் சர்ச் நடத்தல.
இதை வச்சு நடத்திட்டாங்க. சீரியஸா சொல்றேன், இது பெரிய சப்ஜெக்ட். ஒரு நாள் இப்படி ஹவு சர்ச் ஷுட் பி அப்படின்றத நம்ம ஒரு நாள் எடுக்கலாம், வாய்ப்பு கிடைச்சா. சரியா? அப்ப உள்ள நுழைஞ்சவன ஊழியம். ஸோ முதல்ல ரைட் சைட்ல இருக்கிறது என்னது? சமூகத்து அப்ப மேய்ச்சை. ஸோ டேபிள் என்னது? ஃபெலோஷிப். சரி, கவனிங்க. ஸோ ஆண்டவரோட சாப்பிடணும்னு சொன்னா இல்லையா? இங்க தசமபாக டேபிள் தான். அந்த நாட்களில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் தசமபாகத்தை கொண்டு ஆசாரியன்ட்ட வர்றான். வந்த உடனே சும்மா ஆசாரியன் தசமத்தை வாங்க மாட்டான். நம்மளாம் சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ பிரதர் ஸ்தோத்திரம் வாங்கி வச்சுக்கோ. ஏன்னா அந்த பாஸ்டர்ஸ்க்கு, ஏன்னா அதில் தான் நம்ம என்ன செய்யறோம், உண்மை அது வந்து மறுக்க முடியாத ஒன்று இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்ன கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. சரி நெல்லு, நீ யாருன்னு முதல்ல சொல்லு. அப்ப என்ன செய்யணும்னா, இவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி தன்னுடைய வம்சாவளியை மனப்பாடமா சொல்லணுமே, ப்ரூஃப் பண்ணணும். யூதன் அல்லாத ஒரு இடத்துல தசமா வாங்கக்கூடாது. அப்போ he has to prove that he is a Jew. இருக்கீங்களா? அப்ப சொல்லுவான், நான் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் சொல்லிட்டு நான் யூதா வழியில வந்தவன் அல்லது இசக்கார் வழியில வந்தவன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி வச்சுட்டு போ அப்படிமா ஆசாரியன். இப்ப சொல்ல முடியுமா விசுவாசிக்கிட்ட? நல்லா புரிஞ்சு பாஸ்டர் சொல்லி தரேன், தெரியாம இல்ல. தசமபாகத்தை வாங்கி தசமத்தை ஆசீர்வதிக்காதீங்க. ஆண்டவரே இந்த காணிக்கை ஆசீர்வதியும், தப்பான ஜெபம். காணிக்கை ஆசீர்வதிக்க கூடாது. காணிக்கை தான் ஆசீர்வாதமே அவனுக்கு. அவன் கையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவன் கைகளை என்ன செய்யும், பிளஸ் பண்ணும். அவன் பிரயாசத்தை, காணிக்கை நீங்க பிளஸ் பண்ணக்கூடாது. காணிக்கை வாங்கி வச்சு அவன் கூடையில கொண்டு வருவான்னு வசனம் இருக்கு. கூடையில கொண்டு வந்து எங்க வைக்கணுமா? பலிபீடத்துல வைக்கிறான். பலிபீடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். So when you come with the tithe, இது ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தசமபாகத்தை கொண்டு வந்து பலிபீடத்தில் முன்னாடி வந்து நின்று நீ தசமபாகத்தை கொடுக்கும் போது நீ எதை டச் பண்ற? பலிபீடத்தை டச் பண்ற. அங்க ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார், நீ உட்கார்ந்து இருக்கிற. ஆமா, நீ பலிகளை அவர் சாப்பிடுறார். அவர் எப்படி சாப்பிடுறார்? அக்னினால சாப்பிடுவார். அதனாலதான் ஃபயருக்கு டங்ஸ் சொல்றாங்களே, நம்ம தெரியல. ஆண்டவர் எப்படி சாப்பிடுறாரு? டங்ஸ். அவர் டங்ஸ் ஆஃப் ஃபயர்ல வந்து அவர் சாப்பிட்டு போயிடுறாரு. ஆண்டவர் சாப்பிடுற விதம். அவரும் சாப்பிடுறாரு, நானும் சாப்பிடுறேன். ரெண்டு பேரும் சாப்பிடுற இடம் எதுனா டேபிள். தசமபாகம் கொடுக்குற டேபிள். ஏதோ நான் கொடுத்ததுனால தான் இந்த சபை கட்டப்பட்டுச்சு, நான் இல்லைன்னா அப்படி நினைக்க கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லித்தாங்க. இந்த விஷயத்தை அவங்க விசுவாசிகளுக்கு சொல்லித்தாங்க. நியாயப்பிரமாணத்தில் there are 10 principles for tithing இருக்கு. டைத் பண்றதுக்கு 10 பிரின்சிபிள் இருக்கு. இல்லாட்டா வாங்காதனே இருக்கு. வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சர்ச்சில் இது பேசினேன், என் பாஸ்டர் பேசுனீங்கன்ட்டாங்க. ஏன்னா கொடுக்கிறவனுக்கு பிரின்சிபிள் இருக்கு. சரி, வாங்குற பாஸ்டர்ஸா இருக்கிறதுனால சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். வாங்குறவங்களுக்கு பிரின்சிபல் என்ன தெரியுமா? தசமா எதுக்கு செலவுப்பட வேண்டும்? ஒன்று ஆசாரியனுக்கு, ரெண்டாவது ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படின்னு இருக்கு. அப்படின்னா சபைக்கு வரக்கூடிய ஏழைகள் திக்கற்றவர்களுக்கு இந்த தசம பாகத்திலிருந்து என்ன கொடுக்கணும்? உணவு கொடுக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம். ஒரு நாளும் பாஸ்டர்ஸா இருக்கிறவங்க தசமபாகத்தை வச்சு கணக்கு கேட்க உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு தயவுசெய்து விசுவாசிகிட்ட சொல்லாதீங்க. கணக்கு வைங்க. சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, கணக்கு வைங்க, அக்கௌண்ட்ஸ்ல கரெக்டா இருக்கு. ஆனா தசம பாகத்திலிருந்து விசுவாசி சாப்பிடுறதுக்கு விசுவாசிக்கு உரிமை இருக்கு வசனத்தின்படி. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டு. என்னன்னா இந்த 3 பண்டிகைக்கு வராம பாருங்க. பண்டிகை லட்சக்கணக்கான யூதர்கள் எங்க வருவாங்க? ஆலயத்துக்கு வரும்போது அத்தனை பேருக்கு சாப்பாடு. இந்த கோயில்களை பாருங்க, இந்த கோயில்லாம் பாத்தீங்களா, சபையில கூட சரி, சம்டைம்ஸ் சில நல்ல சபைகள், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சில சபைகள்ல ஆகாரம் கொடுக்குறாங்க, நல்லது. சிபிஎம்ல பாருங்க ஆகாரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் நான் சொல்றேன், ரைட்? நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம சபை வளரல. மேபி சின்ன குட்டி சபையா இருக்கு, நம்ம குடும்பத்திற்கான தேவைக்கே போதுமானதா இல்லைங்கும் போது ஓகே. பட் சபை வளர்ந்து வளர்ந்து வருது, ஒரு 100 பேர் ஒரு 200 பேர் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த பழக்கத்துக்கு நீங்க வாங்க. ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். எங்க சபையில் உண்டு, ஒரு மாசம் கூட உணவு இல்லாம விட்டதே கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, தசம பாகத்தை நீ கொடுக்கும் போதே என்ன செய்யற? அந்த தசம பாகம் எங்க போக வேண்டும்? ஆலயத்தில் ஆகாரத்துக்கு போகணும். அடுத்தது விதவைகளுக்கும் திக்கற்றவன் அதை புசிக்க வேண்டும் இருக்கு. அப்ப தசம பாகத்துல அல்லது தசமம் காணிக்க ரெண்டையும் சேர்த்துக்கிறீங்களேன், நம்ம ரெண்டையும் பிரிக்க வேண்டாம். இது ரெண்டுலையும் ஆசாரியனுக்கு பங்குண்டு, எல்லா ஜனங்களுக்கும் பங்குண்டு, மூணாவது விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அதுல ஒரு தொகை போயாகணும். இதுதான் நியாயப்பிரமாணம். இப்ப புரியுதா ஏன் நியாயப்பிரமாணம் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா? இந்த மாதிரி சில பிரின்சிபிள்ஸ் நம்ம கை கொண்டு தான் ஆகணும். கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னா ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செஞ்சீங்கன்னா ஜனங்கள் தாராளமா கொடுப்பாங்க. கொடுங்க, நீங்க கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யூ வாண்ட் டு ஈட் வித் காட், தேவனோட உட்கார்ந்து நீ சாப்பிடணுமா? நல்ல வாய்ப்பு. நான் சொல்றது புரியுதா? சரி, எனிவே
அப்ப டேபிள்னு சொன்னதுக்காக இவ்வளவு சொல்லியிருக்கேன். இப்ப ஷூ பிரெட்டுக்கு வரும். இது இந்த தேவ சமூகத்து அப்ப மேட்ச். இது ஃபெலோஷிப். என்னன்னா பிரீஸ்ட், அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியனோட ஃபெலோஷிப் பண்ற இடம். ஏன்னா அந்த அப்பத்தை யார் சாப்பிடலாம்? எல்லாரும் சாப்பிடலாம். ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடலாம். ஒரே முறை தாவீது உள்ள போய் சாப்பிட்டேன். ஏன்னா அவன் புதிய உடன்படிக்கையை பற்றி தெளிவுடையவனா இருந்தான். அதுலதான் யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீது ரொம்ப தைரியமா உள்ள போய் தேவ சமூகத்தை அப்ப மேஜை என்ன செஞ்சான், வாங்கி சாப்பிட. காரணம் என்னன்னா he knew the new covenant. சோ இங்க என்ன குறிக்குதுன்னு நமக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவை பத்தி நம்ம பார்ப்போம். பட் இப்ப நம்ம பத்தி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேபிள் அப்படின்னால ஃபெலோஷிப். சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கணும்? ஃபெலோஷிப் இருக்கணும். நான் சாப்பிடுற சாப்பாடு நீங்க சாப்பிடணும், நீங்க சாப்பிடுற சாப்பாடு அவங்க சாப்பிடணும். அதுக்காக அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது என்ன செய்யுங்க, எல்லாரும் ஒரே சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யுங்க, சபையில ஃபெலோஷிப்பை வைங்க. இன்னைக்கு வேற கோத்திரம், நம்ம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். So everyone has rights to eat from the table of the Lord. ஆண்டவருடைய சமூகத்து அப்பத்து. அந்த அப்பம் என்பது ஃபெலோஷிப். ஆஃப் கோர்ஸ் நம்ம கம்யூனியன் நீங்க கொண்டு வர வேண்டாம். கம்யூனியன் நம்ம வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இங்க வருது ஃபெலோஷிப், ஐக்கியத்தை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். இருக்கீங்களா? ரைட், ஆமென். சோ எல்லா ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியனோட ஃபெலோஷிப் பண்றது. சரி, இப்ப நமக்கு பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆசாரியர்கள் யாரு? நாம. அப்போ ஊழியத்துல முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா அவரோட ஃபெலோஷிப் வேணும். அவரோட எப்படி ஃபெலோஷிப் பண்ணுவீங்க? இந்த பிரெட்ல தான் ஃபெலோஷிப் பண்ண முடியும். நீ உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், மறுரூபமாக்கப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைய வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமா நீங்க என்ன செய்யணும்? உறவாடணும். ஃபெலோஷிப் நமக்கு கண்டிப்பா வேணும். இருக்கீங்களா? ரைட், யூ நீட் தி ஃபெலோஷிப். இதுதான் தேவ சமூக தப்பு மேஜையினுடைய சத்தியம். அவர் தான் அந்த பிரெட், அவரோட ஃபெலோஷிப். அவருடைய வார்த்தை தான் அந்த பிரெட், அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரோட ஃபெலோஷிப். இரவும் பகலும் வேதவதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் நல்லா புரிஞ்சு. தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவதற்காக பைபிள் வாசிக்காதீங்க. உண்மையா சொல்ல, திங்கள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது குறைஞ்ச என்ன செய்யுங்க, தேவனுடைய சமூகத்துல வார்த்தையில உட்காருங்க, ஜெபத்துல உட்காருங்க. அதே நேரத்துல வார்த்தையில உட்கார்ந்து வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. அங்கப்பதான் இந்த வெளிச்சம் வரும், வெளிப்பாடு வரும். உட்காருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். பச்சைபாதம் உள்ள தேவன் அல்லவே அல்ல. நான் வேகமா போறேன். ரைட், ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் டயட் அதுதானே. இப்போ ஊழியம் செய்யறோம், ஊழியம் செய்யறதுன்னு உள்ள நுழைஞ்சாச்சு. வீடு விசிட்டிங் எல்லாம் நல்லதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா முதல்ல எதை செய்யுங்க? have fellowship with your high priest through his word of God. அடுத்தது அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கிறது மெனோரா அல்லது 7 பொன் குத்து விளக்கு. 7 பொன் குத்து விளக்கு. ஏழு பொன் குத்து விளக்கு. The lamp stand. சில டிரான்ஸ்லேஷன்ல கேண்டில் ஸ்டிக்னு வரும், தப்பான டிரான்ஸ்லேஷன். எபிரேய மொழியில மெனோரான்னு சொல்லுவோம். எழுதிக்கோங்க, MENORAH, மெனோரா. மெனோரா அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கிற ஊழியத்திற்கு உள்ள லைட் கிடையாது, ஜன்னல் கிடையாது. உள்ள என்னல்ல, சோ இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்னது? மெனோரா. மெனோரா வேற ஒண்ணு இல்ல, I am the light of the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சோ இந்த மெனோரால 7 அகல்கள் இருக்கு இல்லையா? எத்தனை இருக்கு? 7 அகல்கள். இந்த 7 அகல்கள் வேற ஒண்ணு இல்ல, 7 பண்டிகைகள் தான். நான் ஏற்கனவே காலையில் சொல்லி கொடுத்தேன். ஒரு பண்டிகை என்னது? பஸ்கா. 2வது புளிப்பில்லாத பண்டிகை. 3வது முதற்பலன் பண்டிகை. 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை. 5வது எக்கால சத்த பண்டிகை. 6வது பாவ நிவாரண பண்டிகை. 7வது கூடார பண்டிகை. இன்ஃபேக்ட் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அது பாத்தீங்கன்னா அந்த மெனோரா முதல்ல காமி தம்பி, முதல்ல உள்ள கீழே ஒரு பேஸ் இருக்கு பாருங்க. பேஸ் தான் ஷபாத். பேஸ் என்னது? ஓய்வு நாள். சோ இந்த 7 பண்டிகைகளும் வரக்கூடிய நாள் எல்லாமே ஓய்வு நாள் தான். So the 7 feasts rests on the Shabbat. அதாவது இந்த பெரிய ஓய்வு நாள்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற ஒன்றும் இல்லை, பண்டிகை வர்ற அன்னைக்கெல்லாம் ஹாலிடே. இன்னைக்கு ஹாலிடே தானே, இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய ஒரு பண்டிகை. ஸோ ஒருவேளை இன்னைக்கு பஸ்கா வந்துச்சுன்னா இன்னைக்கு பெரிய ஓய்வு நாள். ஸோ ஓய்வு நாள் என்பது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி முதல் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓய்வு நாள். கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை.
ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். ஷபாத் அல்லது ஓய்வு நாள் என்பது மாற்ற முடியாத ஒரு பிரமாணம். ஆதியாகமத்தில் இருக்கு, எசேக்கியேல்ல இருக்கு, கடைசியில ஷபாத் தான் வரப்போகுது 1000 வருஷ அரசாட்சியில கூட. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்திருக்கோம்னா என்ன சொல்லணும்னா ஜனங்கள்கிட்ட, வாரத்தினுடைய முதல் நாள் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள் தான் சொல்லணுமே ஒழிய ஓய்வு நாள் சொல்லணும். அது உங்க ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஓய்வு நாள், ஹாலிடே. இட்ஸ் நாட் அ ஹாலிடே. ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை சாயந்தரம் 6ல இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 வரைக்கும். உடனே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உள்ள எழுத்துறாதீங்க, சரியா? பிப்ளிக்கலி ஓய்வு நாள் என்பது என்னைக்கு தான்? சாட்டர்டே தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுபோல இந்த 7 பண்டிகைகள் எப்ப ரெஸ்ட் ஆகுது? ஓய்வு நாள்ல தான் ரெஸ்ட் ஆகுது. ஒருவேளை திங்கக்கிழமை பஸ்கா வந்தாலும் திங்கக்கிழமை ஓய்வு நாள், சரியா? உடனே அதை என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க. எந்த நாளிலே, புரியுதா, எந்த நாளிலே பண்டிகை வருதோ அன்னைக்கு என்னது? லீவு. அந்த லீவு நாள் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க. 52 சபாத்தோடு கூட சேர்த்து இவ்வளவு ஓய்வு நாள் என்ன செய்யும்? ஆமா ஆமா ஆமா, பிறை பாத்துல அந்த டேட்டை வச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு அடுத்து காமி தம்பி, நான் டேட்டை கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது ஆண்டவர் சொல்லிட்டார் பஸ்கா எப்போ கொண்டாடப்பட வேண்டும். மேல ஸ்பிரிங்ல இருக்குயா, வசந்த காலத்தில் வரும். எங்க? ஃபர்ஸ்ட் மந்த் 15ஆம் தேதி, அதாவது 14 ஈவினிங் அப்படின்னு வச்சுக்கலாம். 14 ஈவினிங், ரைட்? ஃபர்ஸ்ட் மந்த், ரைட்? அதுல இருந்து ஆரம்பிச்சு வரும். அப்படி அது டேட் கொடுத்துருக்கேன். மேபி நான் இது உங்களுக்கு பாஸ்ட்டுக்கு இந்த இதை அனுப்புறேன், நீங்க வேணா ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு. இந்த பவர் பாயிண்ட்டை பாஸ்ட்டுக்கு அனுப்பிடுறேன். நான் நீங்க வந்து அதை லேட்டர் நீங்க பார்த்துக்கோங்க, நம்ம டைம் இல்லாதனால. ஏற்கனவே ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். லேவியராம் 23 டேட்டை குறிச்சிட்டார். இது ஆண்டவருடைய கேலண்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேக்ல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நான் டேட்டு கொடுத்துருக்கிறேன்னு ஒரு கேலண்டர் வச்சிருக்கேன், ஒரு பிளானர். யா, ஸோ அந்த பிளானர் உங்க கையில் கிடைச்சிச்சுன்னா பாஸ்ட் எங்கெங்க இருக்கிறான்னு உங்களுக்கு என்ன செய்யும்? தெரிஞ்சுக்கும். இது மாதிரி ஆண்டவர் ஒரு பிளானர் வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த கேலண்டர் வேணும்? அது உங்க பைபிள்ல லேவியரா 23 இருக்கு, ரைட்? சி, ஆண்டவர் தலையால அடிச்சுக்கிட்டாரு வீட்டே. நீ பண்டிகையை மட்டும் நீ என்ன செய்? கொண்டாடு. நீ பண்டிகையை கொண்டாடு, அந்த டேட்ல கொண்டாடு. நிசான் மாசம் 14ஆம் தேதி என்ன செய்? பஸ்காவை அனுசரி. நிசான் 14ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அனுசரி. நிசான் 18ஆம் தேதி என்ன செய்? முதற்பலன் பண்டிகை அனுசரின்னு ஆண்டவர் தலையால் அடிச்சுக்கிட்டாரு. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட. ஆனா இவன் என்ன செஞ்சாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நுழைஞ்சோன்னா எதை செஞ்சாங்களோ இல்லையா, பண்டிகை செய்யாம விட்டாங்க. விட்டதனுடைய விளைவு தான் கரெக்டா பஸ்கா 14ஆம் தேதி, நிசான் 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததே இவங்க தான் அறைஞ்சாங்க. அவர் வந்ததே என்ன செய்யல? தெரியல. வழியில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்னைக்கு பிறந்தார் உங்களுக்கு தெரியுமா? பைபிள் இருக்கு, பைபிள் இருக்கு. சத்தியமா சொல்ல டிசம்பர் 25 மட்டும் கிடையாது. மார்ச் மாசமா, ஏப்ரல் மாசமா, ஜூன் மாசமா? சரி, இப்ப வேண்டாம், அந்த பிரச்சனை வேண்டாம், நீங்க மனசுல போட்டு குழப்புங்க. ரைட்? க்ளூ இருக்கு பைபிள்ல, க்ளூ இருக்கு, ரைட்? சரி, வேணா நான் சொல்லிடுறேன். லூக்கால எடுக்க வேண்டாம், சரி எடுத்துங்க. வேற எங்கேயோ போகுது, பட் க்ளூ மட்டும் நான் கொடுத்துட்டு போயிடுறேன். அது நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் தான் க்ளூ. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய, லூக்கா 1:5, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் என்னது? இதோடு கூட 1 நாளாகமம் 24 எழுதிக்கங்க. வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க, ஸ்டடி பண்ண பாருங்க. இந்த அபியா என்னும் ஆசாரிய வகுப்புன்னு ஒன்று இருக்கா? என்னது அபியா என்னும்? அது என்னன்னு 1 நாளாகமம் 24 படிங்க. அதாவது அபியா அப்படின்ற வம்ச வழியில வரக்கூடிய வகுப்புல தான் யார் வர்றா? சகரியா வர்றா. ஒரு கேலண்டர் ஒன்று பைபிள்ல இருக்கு, அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா சகரியா எந்த மாசம் ஆசாரியம் ஊழியம் செய்வதற்காக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைந்தார்ன்ற மாதத்தை என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா எலிசபெத் எந்த மாசம் பிரெக்னன்ட் ஆகினான்னு கண்டுபிடிச்சிடலாம். எலிசபெத் எந்த மாசம் பிரெக்னன்ட் ஆனாங்களோ அதுல இருந்து 6 மாசம் கழிச்சு மரியாள் பிரெக்னன்ட் ஆனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து நீங்க கணக்கு போட்டு வாரத்தை பார்த்தீங்கன்னா எந்த மாசம் ஏசாமி பிறந்தாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்க பைபிள்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் தேடலாம் வேண்டிய அவசியம் கிடையாது. க்ளூ பைபிளே கொடுத்துருக்கிறாரு. சரி, ரொம்ப மண்டே உடைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து
கூடார பண்டிகையினுடைய முதல் நாள் பிறந்தாரு, செப்டம்பர் மாசம் பிறந்தாரு. சரி, இதுல பியூட்டி என்னன்னா டிசம்பர் மாசம் தான் மரியாள் பிரெக்னன்ட் ஆனாங்க. என்ன செய்ய? சரி, இப்படி எழுதிக்கோங்க, கூடார பண்டிகையினுடைய முதல் நாள். எதுவுமே ஆண்டவர் மறைக்கல. அவருடைய கேலண்டர் எப்படி மறப்பாரு? ரைட்? ஏங்க, எல்லாரும் ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது ஏன் சகரியானுக்கு தீர்க்கதரிசி மட்டும் அவருடைய வருகையை காத்திருந்தாரு? ஏன் அண்ணான்ற ஒரு வயதான பாட்டி மட்டும் எருசலேம்ல எப்படி காத்திருந்தாங்க? பிகாஸ் they know the calendar. எப்படி மரியாள்கிட்ட சொன்ன மரியாள் அக்செப்ட் பண்ணா? உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும் எப்படி ஏற்றுக்கொண்டா? பிகாஸ் they were expecting மெசியா. மெசியாவுடைய வருகை இப்படி வர வேண்டியது இருக்கிறது என்று எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பிகாஸ் they knew the calendar. அதே மாதிரி அவருடைய மரணத்தையும் அம்மையனுடைய உயிர்த்தெழுதலையும், இன்னும் சொல்ல போனா அவருடைய வருகை கூட பைபிள் இருக்குதுங்க. என்ன அவர் வருகிற நாளாகிலும் நாளிகை ஆகிலும் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது ஒழிய அவருடைய சீசன் அவனால் நிதானிக்க முடியும். அதுக்கும் பல கால்குலேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தனியாக எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, பைபிளை தோண்டுங்க. இல்லாத ஆண்டவர் எதையுமே நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, மறைக்கல. இட்ஸ் ஆல் தேர். நமக்கு பிடிச்ச வசனங்களை மட்டும் படிச்சுட்டு பிரசங்கத்துக்காக மட்டும் வார்த்தைகளை படிச்சுட்டு போகாதீங்க. தோண்டுங்க. ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும். வருகைக்காக சபையை ஆயத்தப்படுத்தணுன்ற நோக்கத்தோட தோண்டிங்கன்னா கர்த்தர் எல்லாத்தையும் செய்றார், கற்றுக் கொடுக்கிறார். பண்டிகைகளை நல்லா படிங்க. ஸோ ஒரு நாள் வந்து நான் அம்மையன் எனக்கு வாய்ப்பு இருந்தால் பண்டிகைகளை மட்டும் டீச் பண்ணுறேன். 7 ஃபீஸ்ட் மட்டும் நான் டீச் பண்ணுறேன். சரியா? ரைட்? பியூட்டிஃபுல்லாக அந்த டேட் வாரியாக நான் ஒரு நாள் டீச் பண்ணுறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கும். பிரகாசமாக அதில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன். அது ஒரு நாளுக்கு மேலே தான் ஆகும். ரைட்? இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? என்ன இப்படி எல்லாம் முறைக்க பார்க்குறீங்களே? இப்படி மொத்தமாக தலையில் குண்டை தூக்கி போட்டு போறீங்களே. ஹீப்ரூ டீச்சர்ஸ்னா இப்படி தான் குண்டை தூக்கி போட்டு போயிடுவாங்கன்ற ஒரு இது இருக்கு. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் தேடணும் சபையை சத்தியத்திற்குள்ள. இதெல்லாம் அவ்வளோ எக்ஸைட்டிங்கான விஷயம். கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா வேண்டாமா, எனக்கு அதை பற்றி அதெல்லாம் நான் வந்து கருத்து சொல்ல வரல. புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் எனக்கு தெரியும் இது ஆண்டோடைய கேலண்டர். இது எதில் உட்காருது? ஷபாத்தில் உட்காருது, ஓய்வு நாள். ஓய்வு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வேளையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ மெனாரா என்பது 7 பண்டிகைகள் அல்லது இயேசு கிறிஸ்துடைய கேலண்டர், அவருடைய வாழ்க்கை குறித்த கேலண்டர். ஒளி, லைட். இன்ஃபேக்ட் அவர் தான் லைட். அப்போ அங்க பிரெட் இருக்கு. எங்க இருக்கு பிரெட்? எங்க இருக்கு? வெளிச்சம் எங்க இருக்கு? அந்த பிரெட் ஆகிய கர்த்தருடைய வசனத்தை எந்த வெளிச்சத்தில் படிக்கணும்? மெனாராவுடைய வெளிச்சத்தில் படிக்கணும். அப்ப பைபிளை படிக்கும் போது யாருடைய வெளிச்சத்தில் படிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்தில் படிக்கணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு வெளிப்பாடு வரும். காலையில சொன்னது மறுபடியும் சொல்றேன், திரும்ப திரும்ப எந்த பகுதியை தேடினாலும் யாரை தேடுங்க? நம்ம வாக்குத்தத்தத்தையே தேடிக்கிட்டு இருப்போம், நல்ல வசனமா தேடிக்கிட்டு இருப்போம். நான் எதை தேட சொல்றேன்னா, யாரை தேடுங்க? இயேசு கிறிஸ்துவை நீங்க தேடினீங்கன்னா, அந்த மெனோராவுடைய வெளிச்சத்துல தேடினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? பைபிள் நல்லா புரியும். காலையில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்? ஸோ இப்படி மெனோராவை குறிச்சும் கூட நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ரைட்? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஆலயம் கட்டுறாங்க. என்ன கட்டினாங்க? எருசலேம் தேவ ஆலயம் கட்டும்போது ஆலயத்துக்கு ஜன்னல்களை வைப்பாங்க. ஆசிரியர் கூடாரத்தில் என்ன இல்லை, மெனோரா தான் வெளிச்சம். ஆனா ஆலயத்தை கட்டும்போது எப்படி கட்டினாங்கன்னா, நீங்க இந்த பழைய செட்டிநாடு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல், இப்போதான் ஜன்னல் எல்லாம் ஸ்பேஸ் இருக்காது. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா உள்ள அகலமா இருக்கும், வெளியே ஜன்னல் இருக்கும். இப்படி அகலமா வந்து ஒரு ஏதோ அதுல ஒரு 2 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும் தெரியுமா? டைனிங் டேபிள் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக யூகேல யூரோப்ல எல்லாம் அந்த மாதிரி தான் வீடுகள் இருக்கும். அதாவது இதுதான் செவருன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற செவரு ஒரு செங்கல் 9 இன்ச்சா அவ்வளோதான். ஆனால் அப்போ உள்ள செவரு ரொம்ப தண்டி இருக்கும் இல்லையா? கற்களால் கட்டம் இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால ஜன்னல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இப்படி இருக்கும். அது உள்ள அகலமாக இருக்கும். அப்படின்னா வெளியில் இருக்கிற வெளிச்சம் வீட்டிற்குள்ள பரவி வருவதற்காக அந்த ஜன்னலுடைய அமைப்பு இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சா? நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் பார்க்கணும்னா அந்த பெருநாய்க்கு மலை பக்கம் போனீங்கன்னா சில வீடுகள், எங்க மாமனார் வீடு அப்படித்தான் இருக்கும். ஆமா ஆமா, நீங்க இது இங்க வந்து ஏதாவது வச்சுக்கலாம், அழகா இருக்கும் வெளிச்சம். ஆனா எருசலேம் தேவாலயத்தை கட்டும் பொழுது இது அப்படியே உள்டா, தலைகீழா. வெளியே அகலமா இருக்கும், உள்ள குறுகலா இருக்கும். ஜன்னல் இப்படி இருக்கும், வெளியே அகலமா உள்ள குறுகலா. என்னன்னா அந்த எருசலேம் நகரத்திற்கான வெளிச்சம் இங்க இருந்து தான் வருது. வெளியிலிருந்து வெளிச்சம் உள்ள இல்ல, மெனோரா தான் நமக்கு எல்லாத்துக்கும் என்னது? வெளிச்சம். அதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அவங்க மெனோரா உள்ள இருந்து வெளிச்சம் என்ன செய்து? பிரகாசிக்கும்.
உள்ள இருந்து அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். எருசலேம் தேவாலயம் அப்படிதான் கட்டினது. உள்ள இருக்கிற மெனோராவுடைய உயரம் அவ்வளவு பெரிய, அதோட வெயிட் எல்லாம் தங்கத்தோட வெயிட் எல்லாம் பயங்கர வெயிட், பல டன்னு. அவ்வளவு உயரத்துல அது பிரகாசிச்சு எரியும். ஆண்டவர் தான் உலகத்துக்கு ஒளி. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு நீங்க ஊழியக்காரலா இருக்கிறா, உங்களே அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம், தப்பு கிடையாது. ரைட்? அப்பன்னு வரும்போது உங்க வாயில இருந்து எது வரணும்? ஆசாரியனுடைய உதட்டில் எதை தேடுவாங்க? அறிவை தேடும். அதே தான் ஆண்டவர், அவர் வெளிச்சமா இருக்கிறவர் நம்மள என்ன செய்யறாரு? நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்ப பிரகாசிக்கணும்னா உள்ள என்ன செய்யணும்? இருந்துகிட்டே இருக்கணும். என்ன இருக்கணும்? என்ன உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இல்லாட்டா என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த பைபிள்ல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்கு இடையில ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கா? அந்த இடைப்பட்ட காலத்துல இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அந்த டைம்ல கிரேக்கருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ எருசலேமுக்கு விரோதமா ஒரு ராஜா ஆன்டியோகஸ் எபிஃபேனியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு செலுசிக், அவனும் கிரீக்க ஒரு ராஜா என்ன செய்யறான்? வர்றான். அவன் வந்து எருசலேம் கைப்பற்றுறான், அநேகரை கொன்னு குவிப்பான். தானியல் பாழாக்குகிற அருவருப்புன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான் தெரியுமா? பாழாக்குற அருவருப்பு தானியல்ல 2 இருக்கு. ஒன்னு அந்தி கிறிஸ்து, ஒன்னு இவன். யாரு? இந்த ஆன்டியோகஸ் எபிஃபேனியஸ். அவன் உள்ள நுழைஞ்சு எருசலேம் தேவாலயத்தினுடைய பலிபீடத்துல பண்ணிய பலியிடுவான். அருவருப்பு பலியிட்டு அந்த தேவாலயத்தை இது பண்ணிடுவான். அப்போ இந்த மெனோரா இருக்கு பாருங்க, அது வந்து அணைஞ்சு போயிடும். ஏன்னா அது அணையக்கூடாது, அணைஞ்சு போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் தான், அவன் பேர் ஜூடான்னு ஒருத்தன், ஜூடா மேக்கபீஸ். நீங்க கேத்தலிக் பைபிள்ல மேக்கபீஸ் 1 மேக்கபீஸ் 2 மேக்கபீஸ், ஆக்சுவலி அது ஹிஸ்டரி, அது படிக்கணும். நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால சொல்றேன். 1 மேக்கபீஸ் என்ன தள்ளுபடி ஆகத்துல இருக்கு. மக்பேயர், ஆமா அது இருக்கு. யா, ஓகே ஓகே, அது நல்ல ஒரு விஷயம். இட்ஸ் ஹிஸ்டரி. அதுல வந்து இவன் என்ன செய்வான்? போய் இந்த கூட்டம் மக்கபேயர் போய் என்ன செய்வாங்க? அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெயிச்சு ஆலயத்தை சுத்திகரிப்பாங்க. சுத்திகரித்து இந்த மெனோராவை கொண்டு வந்து வச்சு பார்க்க, அது எரியாம இருக்கும்போது தேடி பார்த்தா எங்க ஒரு இடத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். ஒரு நாள் எரிவதற்கான எண்ணெய் இருக்கும், இடித்து பிழிந்த அந்த எண்ணெய் இருக்கும். அதை எடுத்து கொண்டு வந்து ஊத்தி பத்த வைப்பான். 8 நாள் எரியும். அது மிரக்கலா 8 நாள் எரியும். சோ அந்த கொண்டாடுவதற்காக தான் ஹனுக்கா அப்படின்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஹனுக்கா சொல்லுங்க, என்னது? ஹனுக்கா. CHANNUKAH, ஹனுக்கா. CHANNUKH. ஒரே ஒரு முறை பைபிள்ல இயேசு கிறிஸ்து ஹனுக்காக்கு போயிருப்பார். தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு எருசலேம் போனார். படிச்சிருப்பீங்களா? அதுதான் ஹனுக்கா. இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகை எருசலேம் என்னன்னா திரும்ப ரீடெடிகேட் பண்ணுவாங்க எருசலேம் தேவாலயத்தை மக்கபேயருடைய காலத்துல. ஹனுக்கா. ஸோ அப்போ அந்த 8 நாள் அந்த எண்ணெய் எரிஞ்சிச்சான், இந்த மெனோரா அற்புதமா எரிஞ்சிச்சான். ஒரு நாள் எண்ணெயில 8 நாள் எரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து அந்த பண்டிகை. ஸோ மொத்தமா யூதர்கள் பார்த்தீங்கன்னா 9 பண்டிகை கொண்டாடுவாங்க. ஏற்கனவே 7 சொல்லிட்டேன்னா, இது ஒன்று ஹனுக்கா, இன்னொன்று பூரிம். பூரிம் ஞாபகம் இருக்கா? எஸ்தருடைய காடு. ஸோ 9 பண்டிகை கொண்டாடுவாங்க டோட்டலா. சரி, எனிவே மெனோரா என்பது இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமா இருக்கு. இன்ஃபேக்ட் அதுவும் அடிச்சு மெனோராவை செய்யும்போது என்ன செய்யணும்? அடிச்சு செய்யணும். பார்க்கலாம், மெனோரா மட்டுமே 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். என்னன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு பட் இருக்கு இல்லையா, டோட்டலா கவுண்ட் பண்ணா கரெக்டா 66 வரும். மெனோரா இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த பட்ஸ் எல்லாம் தெரியுதா? அந்த பட்ஸ் எல்லாம் டோட்டலா அந்த பட்ஸ், அதுல இருக்கக்கூடிய தண்டுகள் எல்லாம், இது ஆக்சுவலி இது ஒரு ட்ரீ தான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு மரம் தான். ஆல்மண்ட் ட்ரீ இருக்கு இல்லையா, அதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதனுடைய டிசைன் தான். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணுக்களையும் ஒவ்வொரு இணைப்புகளையும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா 66 வரும். என்னது? 66 புத்தகம் கரெக்டா வருது. சோ யூதர்களுக்கு தெரியாம புதிய ஏற்பாடு உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க. அவன் புதிய ஏற்பாடு நம்ப மாட்டானா, உள்ள எதை வச்சிருக்கான்? புதிய ஏற்பாடு வச்சிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். எனிவே, புரிஞ்சுச்சா மெனோரா உங்களுக்கு? எல்லாமே குயிக்கா போறேன் நானு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரைட். அடிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்த பொன்னானவர். He suffered but he gave light to the world. அவர் உலகத்துக்கு என்னவா இருக்காரு? வெளிச்சமா இருக்கிறார். சோ நாமும் உலகத்துக்கு என்னவா இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கணும். நாமளும் சஃபரிங்கை ஃபேஸ் பண்ணணும். பாடுகள் என்பது அவசியம்ன்ற நான் பாடுகின்ற ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் அழகா சொல்லும்போது, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்பதற்கு 3 அடையாளங்கள். நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்கு 3 அடையாளங்கள். 1, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. 2வது, ஆமென், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்று உனக்குள்ள இருந்து சாட்சி கொடுக்கிற பரிசுத்த
ஆவியானவர். மூணாவது அவருடைய பாடுகள். பாடுகள் இல்லைன்னா நான் சொல்றேன், நீங்க அவருடைய பிள்ளைகள் இல்லைன்ற பாடுகள் இந்த சென்ஸ் கடன் வாங்கிட்டு பாடுபடுறத பத்தி சொல்ல, ஊழியத்தின் கத்திற்காக ஊழியம் செஞ்சு பாட அனுப்புறீங்களா, சந்தோஷப்படுங்க. ஏன்னா that is a sign that you are a child of God. மறுபடியும் சொல்ற 3 அடையாளங்கள். 1, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர். 2வது, நீ பிள்ளையா இருக்கிறாய் என்று உனக்குள்ள முத்திரையா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். 3வது, நீ அவருக்காக படுகிற பாடுகள். அடுத்தது வருவோம், the golden altar. இது சாரி இன்சென்ஸ், இது ஆல்டர் கூட சொல்லலாம். இது ஒரு பலிபீடம் தான். கோல்டன் இன்சென்ஸ் ஆல்டர். கோல்டன் இன்சென்ஸ் ஆல்டர். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 1-10 வரை எழுதிக்கோங்க. யாத்திராகமம் 30 1-10. Exodus chapter 30 verse 1-10. Exodus 37 25-28. 37 25-28 வரைக்கும். எங்க இருக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டை பாருங்க. அந்த படத்தை காமிப்பா பிளேஸ்மெண்ட். சோ இந்த தூப பீடத்தினுடைய பிளேஸ்மெண்ட் நேர் ஆப்போசிட். எதுக்கு? உடன்படிக்கை பெட்டிக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கா? பக்கத்துல இருக்கு இல்லையா? இந்த பக்கம் திரைக்கு கிட்டதான், நேரா உடன்படிக்கை பெட்டிக்கு நேர் பக்கத்துல. சோ தி க்ளோசஸ்ட் எது? இன்சென்ஸ் ஆல்டர் தான். உடன்படிக்கை பெட்டிக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறது இதுதான். ரைட். சோ இது பிரான்ஸ், இட்ஸ் a brazen altar. ரைட். சாரி, கோல்டன் ஆல்டர், ஃபுல்லா கோல்டு. மர்சி சீட்டுக்கு, கிருபாசனத்துக்கு நேர் இதுல இருக்குது. இது எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரசத்தில் நமக்காக என்ன செய்றார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபம் தான். ஆண்டவர் பக்கத்துல இருக்கிற, பிதாவுக்கு பக்கத்துல கிறிஸ்து நமக்காக என்ன செய்துட்டு இருக்கிறார்? ஜெபிக்கிறவரா இருக்கிறார். he is the மீடியேட்டர். நமக்கும் பிதாவுக்கு நடுவில் அவர் யாரா இருக்கிறாரு? அவர் மீடியேட்டரா இருக்கிறார். இன்ஃபேக்ட் இதுவும் பாத்தீங்கன்னா உட்டால செஞ்சு கோல்டால மூடப்பட்டது. சித்தி மரத்தினால செய்யப்பட்டு தங்கத்தால பருவப்பட்டது. அகைன் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவருடைய ஹியூமனிட்டி, அடுத்து அவருடைய டிவினிட்டி, ரெண்டையும் காமிக்குது. பட் அட் த சேம் டைம் அதனுடைய பொசிஷன் நமக்கு என்ன காமிக்குதுன்னா, நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்றாரு? பரிந்து பேசுகிறார். வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதனுடைய லென்த் அண்ட் பிரெத் பார்த்தீங்கன்னா 1 cubit லாங் அண்ட் ப்ராட். 1 cubit, 1 முழம் லாங் பிரெத். ஒன்று நான் என்ன சொன்னேன்? யூனிட்டி. அடுத்தது 2 cubit ஹைட் வந்து 2 cubit, 2 முழம். 2 என்னது? யூனியன் ஆர் ஃபெலோஷிப் சொன்னா என்ன 2 வேர்டு வருது? ஒன்று ஐக்கியம், இன்னொன்று யூனியன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பது, அதை குறிக்குது. இது நமக்குள்ளே பாடம். ஸோ ஊழியர்களாக 3வது நாம வந்து தேவனோட இணைஞ்சு ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? மன்றாடணும், ஜெபிக்கணும். தேவனோடு இணையாதவன் அவருக்காக, ஜனங்களுக்காக என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. ஸோ 3 விஷயத்தை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஊழியம்னு வந்துட்டா 3 விஷயத்தை நீங்க செஞ்சுதாகணும். 1 பிரெட், அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உண்மையான பிரெட் ஆகிய இயேசுவோடு உங்களுக்கு உறவு என்ன செஞ்சுட்டே இருந்துகிட்டே இருக்கணும். 2வது, நீங்க தான் அந்த உலகத்தை என்ன கொடுக்கணும்? வெளிச்சத்தை கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஊழியர்கள் தாங்க வெளிச்சத்தை கொடுக்கணும். இன்னைக்கு ஊழியர்களே தவறான முன்னுதாரணமா இன்னைக்கு இருக்கிறாங்களே, தவறான முன்னுதாரணமா இருக்கிறாங்க. காலையில பார்த்ததை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். மோசே செய்த ஒரு பாவத்தில் என்னன்னா, ஜனங்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் கண்மலை பார்த்து பேசுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? அழகா சொன்னார். கண்மலை பார்த்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்க பாரு, என்னன்னா இந்த சந்ததி வேற, அந்த சந்ததி வேற. இப்போ இந்த சிச்சுவேஷன், அதாவது தண்ணீர் இங்க இல்ல, மேரி பாவின் தண்ணீர் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய சந்ததி வந்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் பிறந்த சந்ததி. இவங்க வந்து எகிப்தினுடைய அற்புத அடையாளங்களை பார்க்காதவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சந்ததி 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா பார்த்திருப்பாங்க.
மற்றவர்கள் எல்லாருமே யங் ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் பழைய ஜெனரேஷனுக்கு அடிச்சா தான் நம்புவான். ஏமா அடிச்சே வளர்ந்தவன், 210 வருஷம் சொல்லுங்க அடி வாங்கியே வளர்ந்தவன். அதனால அவனுக்கு என்ன கொடுக்கணும்? அடி கொடுத்தா தான் நம்புவான். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அடிச்சீங்கன்னா திருப்பி அடிப்பான். ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றேன், அடிச்சா இவனுக்கு இப்ப அடிக்க வேண்டாம். மோசே சொல்ற, see this is a new generation மோசே, அதனால பேசு போதுன்றார். கல்லை பார்த்து கண்மலையை பார்த்து நீ பேசின உடனே தண்ணீர் கொடுத்த உடனே இவன் முடிவு, அடே அடே இந்த கல்லே என்ன செய்யுது? கீழ்ப்படியுது மோசையோட வார்த்தைக்கு. நான் என்ன செய்யக்கூடாதா? கீழ்ப்படிய கூடாதுன்னு அட்டகாசமா கீழ்ப்படிஞ்சிட்டு போயிடுவான். நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு ஏன் நம்ம வாலிப சமுதாயம் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையில தாறுமாறா இருக்கான்? இன்னைக்கு ஏன் வாலிப சமுதாயத்தை கட்டுப்படுத்த முடியல? சீரியஸா சொன்னதே, கோவை பட்டணத்துல தாறுமாறா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு விரும்பின ஊழியக்காரர்கள் அவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட போடுறவன் சர்ச்சுக்கு என்ன செய்யறான்? போறான். அவன் வேறு உயிரை கொடுத்து கத்து சர்ச்செல்லாம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன் நான். வயிறெல்லாம் வலிக்கும். குறைஞ்சது எங்க சர்ச்சில் வந்து உட்காந்தீங்கன்னா கஷ்டம்தான், 2 மணி நேரம் பிரசங்கம் போகும். ஆனா இது அவனுக்கு என்ன செய்ய பிடிக்கிறது இல்ல. டான்ஸும் கூத்தாடுறதும் அவனுக்கு என்ன செய்யுது? பிடிச்சிருக்கு. என்னன்னா அவன் பிடிச்சிட்டான். இந்த வாலிப பிள்ளைகள் எப்படி நம்ம கவர் பண்றதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம என்ன செஞ்ச பிறம்பு எடுத்து இவனை திருத்தலாம்னு நினைக்கிறோம். நாங்களும் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். நம்ம பழைய ஆட்கள் அப்பெல்லாம் நாங்க எப்படி அப்படி வேண்டாம். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவன் முன்னாடி நீ முழங்கால் போட, அவன் முழங்கால் போட தானியா. எத்தனை பேரண்ட்ஸ் வந்து உங்க பிள்ளைங்க பார்க்க ஜெபிக்கிறீங்க? நான் கேட்கிறேன், பேரண்ட்ஸுக்கு இருக்கிறோம், நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது உங்க பிள்ளைங்க பாக்குறாங்களா? நீங்க உட்கார்ந்து இரவும் பகலும் பைபிள தியானமா இருக்கிறது உங்க பிள்ளைங்க பாக்குறாங்களா? பிள்ளைகளை பைபிள் படிக்கணும் கட்டாயப்படுத்துறீங்களா? நீங்க பைபிள் படிக்கிறவன் கண்ணார பாக்குறான். நான் என்ன சொல்றேன், நீங்க செய்யுங்க, அவன் தன்னை போல செய்வான். கண்மலையை பார்த்து பேசு, அவன் தன்னை போல கீழ்ப்படிவான். ஆண்டவர் அதான் சொன்னாரு பாரு, ஜனங்களுக்கு முன்னாடி நீ என்ன பரிசுத்தப்படுத்தல. மோசே செஞ்ச பெரிய தவறுனா ஜனங்களை பார்த்து பேசி, நான் பேச வேண்டியது கண்மலையை பார்த்து. கொஞ்ச நேரத்துல அவன் மனம் பதறி என்ன செஞ்சான்? யாரை பார்த்து பேசிட்டான்? பிரச்சனை இங்க இருந்து வருதுன்னா பிரச்சனையை பார்க்காத, யாரை பாரு? ஆண்டவரை பார்த்து. நீங்க பேசியிருக்க வேண்டியதான். நீ எகைன் நீ எங்க பார்த்த? பிரச்சனையை பார்த்து பேசுனதுன்னா வாய் தவிர என்ன செஞ்ச? கலகக்காரரே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றான். அந்த மாதிரி வேர்ட்ஸ் மோசே யூஸ் பண்ணதே இல்லை. ஒருவேளை வயசான அப்படி ஆயிருமா என்னமோ தெரியல. கலகக்காரன்ற வேர்டை மோசே என்ன சரி யூஸ் பண்றான். அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்க கூடாது அவன். ஏன்னா தப்பு கிடையாது. கலகக்காரரே என்கிற வார்த்தையை சொன்னதுல தப்பு கிடையாது, சொன்ன ஆளு தப்பு. மோசே வாயிலிருந்து அந்த வார்த்தை செஞ்சிருக்க கூடாது, வந்திருக்க கூடாது. ரைட்? ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்குன்னா உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினுடைய ஸ்டாண்டர்ட் அதோட பெருசா இருந்திருக்கணும். இன்னைக்கு மூத்த ஊழியர்கள் செய்யற தவறு அதாங்க. ஏன் நம்ம வாலிப பிள்ளைகளை கொண்டு வர முடியல? ஏன் எவனா தட்டி கொண்டு போறான்னா இதான் ரீசன். நம்ம வாலிப பிள்ளைகளை பார்த்து பேசுறது இல்ல. இன்னும் எதை சுத்தி பெரம்பு எடுக்க வேண்டாம். பிள்ளைகளே அடிக்க முடியல. புரியுதா? பெரம்பை கையாடாதான் தன் மகனை. ஆனா அதுக்கு அவசியம் இல்லைன்னு அடுத்த வசனம் சொல்லுது. நீ நடத்த வேண்டிய விதத்துல நடத்தி இருந்தாலும் அதுக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு பொறுப்புங்க. ஊழியக்காரர்களாக உள்ள வந்துட்டோம். இப்போ நீ வெளிப்பிரகாரத்துக்கு போக முடியாது. உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் வார்த்தை, நீங்க தான் ஒளி, நீங்க தான் வெளிச்சம். அடுத்தது நீங்க நம்மளை ஆசாரியனா மாற்றி இருக்கிறதுனால ஜனங்கள் எப்படியாகிலும் ஆண்டவரோட நெருங்குவதற்காக என்ன செய்யணும்? தேவனோட நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியமாகணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்? இருக்கீங்களா? அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு உயரமா இருக்கு, ஒன்னு கட்டையா இருக்கு இல்லையா? ஹரிசாண்டலா ஒன்னு இருக்கு, வெர்டிகலா ஒன்னு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ ஹரிசாண்டல் டைமென்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ஹரிசாண்டல் டைமென்ஷன்ன்றது அது பாத்தீங்கன்னா 1 கியூபிட் லாங் இல்லையா? 1க்கு 1 இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டியை குறிக்குது. யாரோட? சக மனிதர்களோட, தேவனோட இல்ல, சக மனிதர்களோட குறிச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் டைமென்ஷன் இருக்கு இல்லையா? யூனிட்டி ஆர் ஃபெலோஷிப் வித் யுவர் அதர் men. அடுத்தது இந்த வெர்டிக்கல் இருக்கு பாருங்க, 2க்கு 1. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி வித் காட், யூனியன் வித் காட். ஆண்டவரோட பயன்படுத்தும் போது இந்த வேர்ட் யூஸ் பண்ணுங்க, யூனியன் வேர்ட் யூஸ் பண்ணுங்க.
அல்லேலூயா. யூனிட்டி வேற, யூனியன் வேற. கணவனும் மனைவியும் இருப்பது யூனிட்டியா யூனியனா? யூனியன். யூனியன். ஏ யூனியன் பி. அதை ஏன் இங்க ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்க? செட் லாங்குவேஜ். ஓகே ரைட். யூனியன் அப்படின்னா ஒன்னாயிடும். கணவனும் மனைவி என்னவா மாறுறோம்? ரெண்டு பேரும் ஒன்னாகிறோம். ஸோ நமக்கும் ஆண்டவருக்கும் ஜெபத்துல உண்டாகக்கூடியது யூனிட்டி அல்ல, யூனியன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். யூனியன். அது யூனியன். பரலோகத்தில் ஒரு யூனியன், பிதா குமாரன் பரிசுத்த. பூலோகத்தில் ஒரு யூனியன், கணவன் மனைவி. இல்லையா? நானும் எங்க அப்பாவும் யூனியன் ஆக முடியுமா? நானும் எங்க அம்மாவும் யூனியன் ஆக முடியுமா? இது புரியறதுக்காக நான் சொல்றேன். ஆக முடியாது. பிரிக்க முடியாத ஒரே உறவு கணவன் மனைவி உறவு தான். அதான் யூனியன். இப்படி சொல்றேன். கணவனும் மனைவி இரண்டு பேரும் என்ன மாறுறாங்க? ஒன்று. அப்பாவும் மகனும் ஒன்றாக முடியுமா? என்னதான் அப்பாவை நேசிச்சாலும், அம்மாவை நேசிச்சாலும், தங்கச்சியை நேசிச்சாலும், அண்ணன் நேசிச்சாலும் ஒன்னாக முடியாது. ஏதோ ஊர்ல இருந்து சம்மதமில்லாத ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ண என்ன ஆயிடுவீங்க? ஒன்னாயிருவீங்க. அதான் யூனியன். அதனாலதான் அந்த யூனியனை இந்த யூனியனோட ஆண்டவர் இணைச்சு பேசுறாரு. இதை பிரிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சவங்க. திருமணம்னு வந்தா சான்ஸே இல்லை. டைவர்ஸ்ன்ற பேச்சுக்கு என்ன இல்லை. யூனியன் ஆனதுதான். யூனிட்டின்றது என்ன? அப்பாவும் மகனும் யூனிட்டியா இருக்க முடியும். நீங்களும் நானும் யூனிட்டியா இருக்க முடியும். அதை ஃபெலோஷிப்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த உறவு கவனிங்க, யூனியன். இந்த உறவு யூனிட்டி. இந்த உறவு தேவனோட, இந்த உறவு மனிதனோட. இது ரெண்டு சரியா இருந்தா தான் ஜெபிக்கவே முடியும். சொல்லுங்க. சும்மா இங்க வந்து கையை தட்டி ரப 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 ரபான்னு பேசிவிட்டு வீட்டில் மனைவி கிடையோ அல்லது மற்றவருடைய சரியான யூனிட்டி இல்லைன்னா இங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்த கூரை என்ன செய்யாது? தாண்டவே தாண்டாது. இருக்கீங்களா? ஸோ ஊழியர்களாக மூன்றாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் தேவனோட உங்களுடைய யூனியனும் சக மனிதர்களோட உங்களோட யூனிட்டியும், வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும் சரியா இருந்தா மட்டும்தான் ஜெபம் குறைய தாண்டும். புரியுதா? அப்படியே பாஸ்டர்? அப்படித்தான். வேற காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. வீட்டில் பொண்டாட்டி கூட சண்டை ஓட்டிங்க வந்து பிரசங்கம் பண்ணீங்கன்னா, சாரி மனைவி கூட சண்டை ஓட்டிங்க வந்து பிரசங்கம் பண்ணீங்கன்னா அந்த பிரசங்கம் இந்த 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 எஜ்ஜை தாண்டாது. பிரயோஜனமே இல்லை. அதுக்கு பெட்டர் என்ன செஞ்சிருங்க? சண்டை போட்டாலும் இரவு ஆமா ஒப்புற வாயிட்டு அம்மா தாயா என்ன செஞ்சிரு? மன்னிப்பை கேட்டுட்டு வந்துருங்க. வந்துட்டு நீங்க பேசுங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் அதாவது ஊழியத்தை குறித்து நிறைய பேசலாம். எதுக்குள்ள? பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள. ஏன்னா ஊழியர்கள் தான் மறுரூபமாகும். அப்ப என்ன சொல்லி தரணும்? விசுவாசிகள் நீங்க ஊழியர்லாம் மாறுங்க, மறுரூபமாகனா எங்க மகா பரிசுத்த அடுத்தது நுள்ள ஒன்று நீ வந்து எங்க வந்துரு ஊழியத்துக்கு வந்து களத்துல. ஊழியம் என்பது முழு நேரம் ஊழியம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரல. கர்த்தருக்காக எதையாவது என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி எல்லாரையும் ஏதாவது பணியில் உங்க சர்ச்சில் ஈடுபடுத்துங்க. ஏதாவது ஒன்று ஈடுபடுத்துங்க. சும்மா இருக்க விடாதுங்க. சும்மா இருந்தாலே எதையாவது கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க.